ஓகேயா, ரெக்கார்ட் போட்டிருக்கு சரியா? ஓகே, என்னன்னு சொன்னாப்பிலே இந்த நாளும் தான் நாம இப்ப மெயினா பார்க்க போறோம். அது இப்ப நாங்க நேரத்தை பொறுத்து மற்ற எண்ணையும் பார்த்துக்கொள்ளும், மற்ற எண்ணும் பார்க்க தான் வேணும். பட் இன்றைக்கு இந்த நாளை நான் உங்களுக்கு பார்த்து விடுறேன் சரியா பிள்ளைகள்? அதுல வந்து சுரமானிப்பட்டி சம்பந்தப்பட்ட ப்ராக்டிகல்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பிள்ளைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த மூடிய குழாயை வச்சு கொண்டு செய்யற ப்ராக்டிகல்ஸும் வந்து பிள்ளைகள் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா, முதலாவதா ப்ராக்டிகல் 14ஆம் நம்பர். நீங்க ரிசோர்ஸ் புக் எடுத்து பாத்தீங்கன்னா 14வது ப்ராக்டிகல் நம்பர்ஸ் எல்லாம் தேவையில்ல பிள்ளைகள், நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார்த்து விட்டேன் அவ்வளவுதான். மூடிய குழாய், ஒரு முனை மூடிய குழாயையும் ஒரே ஒரு இசைக்கவியையும் வச்சுக்கொண்டு வழியில ஒளிந்த வேகத்தையும் முனைவு திட்டத்தையும் காண்ற ப்ராக்டிகல்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் பிள்ளை. ஓகே பிள்ளை, ஸோ அந்த ப்ராக்டிகலை நான் ஸ்டார்ட் பண்றேன் சரியா பிள்ளை? நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணணும் பிள்ளை. ஒரு ஷீட், ஒரு ரஃப் ஷீட்டோ ஒரு பேப்பரோ எடுத்து வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் மார்க் பண்ணி கொள்ளுங்க. மார்க் பண்ணிட்டு இன்றைக்கே நீங்க அந்த பாடம் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எது பார்த்தீங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சது. ரைட் பிள்ளை, சரியா? என்ன ப்ராக்டிகல் பிள்ளை நாங்க இப்ப பார்க்க போறோம்? ஒரு முனை மூடிய குழாயையும் ஒரு முனை மூடிய குழாயையும் ஒரு இசைக்கவியையும் பயன்படுத்தி, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கா? எதுக்கு நாங்க ஒரு இசைக்கவியை பயன்படுத்துறோம்? இசைக்கவியை நாங்க பயன்படுத்த ஒரு பிள்ளை எழுத பார்க்கலாம். என்ன மேற்றாங்க? ஓகே பிள்ளைகள், அதே ஹெடிங் தானே, அப்செட் இல்ல. ஒரு முனை மூடிய குழாயையும் ஒரே ஒரு இசைக்கவியையும் பயன்படுத்தி பிள்ளைகள் வழியில ஒளியின்ற வேகத்தையும் வழியில ஒளியின்ற வேகத்தையும் அதே மாதிரி முனைவு திருத்தத்தையும் துணிதல். அதே மாதிரி முனைவு திருத்தத்தையும் துணிதல், இதான் பிள்ளைகள் இந்த ப்ராக்டிகல் முனைவு திருத்தம். ஸோ நான் முதல்ல உங்களுக்கு அந்த முனைவு திருத்தம் பண்ண பிள்ளைகள் ஸ்கிரீன் வடிவா சரிதானே பிள்ளைகள்? ஒன்றும் இஷ்யூ இல்லையே? ஏதாச்சும் இஷ்யூ இருந்தா சொல்லுங்கவா? ரைட். முதலாவது நான் உங்களுக்கு என்னத்துல ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா, முனைவு திருத்தம்னு சொன்னா என்னன்றதுல சொல்லி ஸ்டார்ட் பண்றேன் பிள்ளைகள். எனக்கு தெரியும், பட் ஒரு சின்ன சின்ன ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன் பிள்ளை. முனைவு திருத்தம்னு சொன்னா இங்க என்னட்டு பாருங்க பிள்ளைகள், ஒரு முனை மூடிய குழாயிலேயோ ஒரு முனை மூடிய குழாயிலேயோ அல்லது ரெண்டு முனைகளும் திறந்த குழாய்களிலேயோ நாங்க வந்து ஒரு அடிப்படை மேட்டுனியவோ அல்லது முதலாம் மேட்டுனியவோ ஒரு இசைக்கவியை வச்சு ஏற்படுத்தக்குள்ளோ அல்லது அதிரைக்குள்ளேயோ நாங்க இந்த மாதிரி ஒரு வடிவம் தீர்வோம் பிள்ளை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு நம்புறேன். ஒரு முனை மூடினா அந்த மாதிரி தீர்வோம். ஆனா அந்த அலை வடிவம் இப்படி யோசிக்கணும், அந்த அலை வடிவம் வந்து சரியா அந்த குழாய் முடிகிற இடத்திலேயே போய் முடியும்னு நாங்க சொல்லலாது. என்ன செய்யலாம்? அந்த குழாயை தாண்டியும் கொஞ்சம் வெளியே போகலாம். நாங்க என்ன செய்யலாம் பிள்ளையே? சரியா அந்த குழாயிலேயே போய் முடியும். இப்ப குழாயின் நீளம் இந்த எல் தான் நாங்க வெப்பமா இருந்தா அதிலேயே சரியா போய் முடியும் என்று சொல்லலாது. என்ன செய்யலாம்? ஒரு கொஞ்சம் வெளியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வெளியில போற அளவுக்கு நாங்க வைக்கிற பேர் தான் பிள்ளைகள் முனைவு திருத்தம். ஓகேவா? ஏன் ஏன் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, உண்மையா நாங்க அலைநீளத்தை கண்டுபிடிக்கக்குள்ள நாங்க எடுக்க வேண்டிய நீளம்ன்றது அந்த குழாயின் நீளத்தோட முனைவு திருத்தத்தையும் கன்சிடர் பண்ணி மொத்த நீளமா இருக்குவேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இங்க என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா λ/4ன்றது வந்து பிள்ளைகள் குழாயின் நீளத்தோட முனைவு திருத்தத்தை கூட்ட வர இருப்பேன். அதே மாதிரி இருமுனைகளும் திறந்த குழாயில கூட ஒரு அலை வடிவம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்குள்ள சரியா நாங்க சொல்லலாது அதுலயே ஸ்டார்ட் பண்ணி அதுலயே முடிவார். எப்படி? அந்த ஒரு குழாயின் ஒரு முனையிலேயே ஸ்டார்ட் பண்ணி மற்ற முனையிலேயே முடிவாரு நாங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல இயலாது. அப்ப அந்த கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல, ஏன் சொல்லலாது? சம்டைம்ஸ் அது வெளியே போகலாம். அப்ப அது வெளியில போற அளவைத்தான் நாங்க 2 பேர் வைக்கிறோம்னு சொன்னா முனைவு திருத்தம். அப்ப பொதுவா பிள்ளைகள் ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் முனைவு திருத்தத்தை கவனிச்சு கேள்வியை செய்ய சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க முனைவு திருத்தத்தை பாருங்க. ஒருவேளை அதை பத்தி எதுவுமே கதைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அதை பத்தி பார்க்க தேவையில்லை. பட் அதிகமான சந்தர்ப்பங்களை கேட்பாங்க. ஸ்பெஷலா வந்து பிள்ளைகள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல நீங்க முனைவு திட்டத்தை பார்க்க வேணுமா பார்க்க கூடாதான்ற விஷயங்கள்லாம் பேப்பர்ல போட்டிருப்பான். முனைவு திட்டத்தை கருதுக அல்லது முனைவு திருத்தம் கொடுத்திருப்பான். சோ அப்படி கொடுத்திருந்தா நீங்க என்ன செய்யணும்? அதை கட்டாயம் எடுத்து கேள்வி செய்ய வேணும்.
பட் ஸ்ட்ரக்சர்ல அதிகமா நாங்க அதை கவனத்துல கொள்ளதான் வேணும். சரியா? ஓகே. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குழாயின் நீளம் நாங்க எல்லண்டு வெப்பமா இருந்தா அவற்றை ஒட்டுமொத்தமா வர அலைநீளத்தின் அரைவாசின்றது எனக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா lambda by 2 is equal to L plus 2E இருப்பார். அப்ப lambda is equal to 2 into L plus 2E இருப்பார். ஸோ முனைவு திருத்தம் என்ற விஷயத்தை சும்மா உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி விடுறேன். உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் சும்மா இன்ட்ரோ பண்ணி விடுறேன். சரியா? ஓகே வாங்க. இப்ப நான் இந்த 2 ப்ராக்டிகல்ஸ் சொல்ல போறேன் பிள்ளைகள். நீங்க அப்படி அசண்டீனமா பாடமாக்காம நான் சொல்ற மாதிரி உங்களால ஒரு மைண்ட்ல ஒரு மெப் கொண்ட போட்டு ஞாபகம் வச்சிருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இங்க விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் எண்ணற்ற ஒரே ஒரு இசைக்கவை தான் இருக்குதா? நான் படுத்துக்க ப்ராக்டிக்கலே ஒரே ஒரு இசைக்கவை இருக்கு. எண்ணற்ற ஒரே ஒரு இசைக்கவை இருக்கு. அந்த இசைக்கவையை வச்சுக்கொண்டு நான் ஒரு முனை மூடிய குழாயை பயன்படுத்தி வழியில ஒளியின்ற வேகத்தையும் முனைவு திருத்தத்தையும் கண்டுபிடிக்க வரும். ஸோ கொஞ்சம் நான் டீப்பா யோசிச்சுன்னு சொன்னா பிள்ளைங்க 2 தெரியாக்கணியம் இருக்கு. யாரு? வழியில ஒளியின்ற வேகம்ன்றவர் ஒரு தெரியாக்கணியம், அதே டைம் எனக்கு முனைவு திருத்தம்ன்றவர் இன்னும் ஒரு தெரியாக்கணியம். அப்ப இங்க 2 தெரியாக்கணியம் வாரதால இங்க 2 சமன்பாடு தேவை. ஆனா என்கிட்ட இருக்கிறதோ ஒரு இசைக்கவை. என்கிட்ட ஒரே ஒரு இசைக்கவை தான் இருக்குது. ஆனா 2 தெரியாக்கணியம் வேறு. அப்புறம் 2 சமன்பாடும் எடுக்க வரும். ஓகேவா? நீங்க வரைவு முறைக்குள்ள போக வேணும்னு சொன்னாங்க. வரைவை பயன்படுத்தி நாங்க இந்த ப்ராக்டிகலை செய்ய வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு நிறைய தரவு தேவை. அதாவது யாரோ ஒருத்தரை நாங்க மாத்தணும். ஆனா இங்க மாத்தக்கூடிய மாதிரி யாருமே இல்ல. ஏன்? ஒரே ஒரு இசைக்கவை தான் இருக்கு. அப்ப நான் இசைக்கவே மாத்திடலாது. அப்ப இங்க வரைவு முறைக்கு போறதை விட நாங்க என்ன செய்யலாம்? ஓகே, ஈக்குவேஷன்ஸை வச்சு சால்வ் பண்ணி கேள்வி செய்யலாம். அப்ப 2 சமன்பாடு தேவை. ஏன்? 2 தெரியாக்கணியம். வழியில ஒளியின்ற ஒரு தெரியாக்கணியம், முனைவு திருத்தம் ஒரு தெரியாக்கணியம். அப்ப எனக்கு 2 சமன்பாடு தேவை. அப்ப 2 சமன்பாடு தேவை. அப்ப நான் 2 சமன்பாட்டுக்கு போக வேணும்னு சொன்னா என்னால அடிப்படை மேற்றோனியம் கேட்கலும் முதலாம் மேற்றோனியம் கேட்கலும். அடிப்படை மேற்றோனியம் கேட்கலும் பிள்ளைகள், முதலாம் மேற்றோனியம் கேட்கலும், 2ஆம் மேற்றோனியம் கேட்க இயலும் பிள்ளைகள். ஆனா அந்த அடிப்படை மேற்றோனிலிருந்து முதலாம் மேற்றோனிலிருந்து அப்படியே 2ஆம் 3ஆம் மேற்றோனியில் போக 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 அந்த உணர்திறன் கொஞ்சம் குறைஞ்சு அந்த இடத்துல நாங்க சரியா ஒப்சர்வ் பண்ணிடலாம் போகலாம். அப்ப நாங்க அடிப்படை மேற்றோனிலையும் முதலாம் மேற்றோனிலையும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா வாசிப்புகள் எடுக்க ட்ரை பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ப்ராக்டிக்கல் நோக்கம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் ஒழுங்கின்ற வேகத்தையும் முனைவு திட்டத்தையும் காட்டுறோம். 2 தெரியாக்கணியம். நாங்க வரைவு முறைக்கு போக வேணும்னு சொன்னா எங்களுக்கு மாறக்கூடிய ஆக்கள் தேவை. ஐ மீன் நாங்க யாரையாவது மாத்தி 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 வாசிப்பு எடுக்கணும். ஆனா இங்க மாத்தக்கூடிய மாதிரி யாரும் இல்லை. என்னிட இருக்கிறதே ஒரே ஒரு இசைக்கவை. அப்ப அந்த ஒரே ஒரு இசைக்கவையை வச்சுக்கொண்டு அடிப்படை மேற்றோனியையும் முதலாம் மேற்றோனியையும் வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன் பிள்ளைகள்? ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து அதிர வச்சு ஈக்குவேஷன் எடுத்து என்ன செய்ய போறேன்? வேகத்தையும் முனைவு திட்டத்தையும் காணப்போறோம். இவ்வளவும் விளங்கிட்டா? நாங்க என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஐடியா வந்துட்டுதா மைண்ட்ல? ஓமண்டா, வெரி குட். ஓகே, இனி பாருங்க பிள்ளைகள். நான் இப்ப என்ன சொன்ன பிள்ளைகள்? 2 தரம் எடுக்கணும். யாரு? அடிப்படையும் எடுக்கணும், முதலாம் மேற்றோனியம் எடுக்கணும். அப்ப முதலாம் மேற்றோனியம் எடுக்கணும்னு சொல்லிக்குள்ள எங்களுக்கு ஒரு முனை மூடிய குழாய் தேவை. இப்ப நான் என்ன செய்யறேன்? உடனம் வீட்டையோ அல்ல லேப்புக்குள்ளேயோ போய் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு மரத்தால செஞ்ச ஒரு பக்கத்தை மூடி போட்டு ஒரு டியூப்பை கொண்டு வரேன், அல்லது பிவிசி குழாயின் ஒரு பக்கத்தை மூடி போட்டு டியூப்பை கொண்டு வரேன். இப்படி கொண்டு வரையிலுமா ப்ராக்டிகல் செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாப்புல இல்ல. ஏன்னு சொன்னா எங்கள்கிட்ட இசைக்கவை இருக்குது. இசைக்கவையை வச்சுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட இசைக்கவைக்கு இவர் எவ்வளவு நீளத்துல பரிவடைவர்? ஓகே பிள்ளை, என்னட்ட இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பிள்ளை, என்னோட ஒரு 500 கேட்ஸ் என்ற அதிர்வெண்ணோட ஒரு இசைக்கவை தான் இருக்குன்னு சொன்னா இவர் என்ன நீளத்துக்கு பரிவடைவர் என்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப நீளத்தை மாத்தவன். நான் நீளத்தை மாத்த வேணும் என்று சொன்னா எனக்கு மாத்தக்கூடிய நீளமுடைய ஒரு செட்டப் தேவை. மாத்தக்கூடிய நீளமுடைய ஒரு செட்டப் தேவை. அந்த மாத்தக்கூடிய நீளம் தேவைன்றதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பிள்ளைகள் நீர் நிரல் என்ற கான்செப்டுக்குள்ள போறோம். எங்க போறோம் பிள்ளைகள்? நீர் நிரல் என்ற கான்செப்டுக்குள்ள போறோம். எப்படி போறோம் பிள்ளைகள்? எப்படி போறோம்னு சொன்னா ஓகே, நீரால நிரப்பப்பட்ட ஒரு நிரல். ஓகேவா? படம் நீரா இல்லை என்ன பிள்ளைகள்? ஓகே, நீரால நிரப்பப்பட்ட ஒரு நிரல். இது நேரா இருக்கும் பிள்ளைகள், இந்த படத்துல நேரா இல்லை. நீரால நிரப்பப்பட்ட ஒரு நிரலை நான் எடுத்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா
அதுக்குள்ள நாம தண்ணிய நிரப்புறேன். எனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நிரப்புறேன். சரியா? நிரப்பி போட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பிள்ளைகள், எனக்கு இப்ப என்ன தேவை? ஒரு குழாய் தேவை, டியூப் தேவை. அந்த டியூப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா தண்ணிக்குள்ள பிடிச்சு இப்படியே அமர்த்தி விடுறேன். நேரா இருக்கத்தக்கதா நான் இப்ப தண்ணிக்குள்ள பிடிச்சு இப்படியே அமர்த்தி விடுறேன். ஃபுல்லா கொண்டே இல்ல ஒட்ட கொண்டே வச்சு விடுறேன். இப்ப இப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம் சம்டைம், ஏன் நாங்க தண்ணி எடுக்கிறோம்? ஒன்னு பிள்ளை எனக்கு தேவை ஒரு முனை மூடிய குழாய். ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நாங்க அந்த டியூப்ப மேல தூக்க 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டியூப் மேல வர 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 ஒரு முனை திறந்திருக்கும், ஒரு முனை திறந்திருக்கும், மற்ற பக்கம் தண்ணியால மூடி இருக்கும். அப்ப எனக்கு விலங்கு சரி 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 என்ன நடக்க போகுது? ஒரு முனை மூடிய குழாய் வரப்போகுது. சரி, இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் நாங்க தண்ணி எடுக்கிறோம்? மண் எடுக்கலாம் தானே பிள்ளை. இப்ப எங்களுக்கு என்ன தேவை? நாங்க இந்த குழாயை தூக்க வேணும். நாங்க இந்த குழாயை தூக்க வேணும்னு சொல்லிக்கல, நீரைத்தான் எடுக்கணும் தேவை இருக்கா? மண் எடுக்கலாம் தானே. மண் தண்ணி எடுக்காம தண்ணிக்கு பதிலா மண்ணையும் எடுத்துக்கொள்ளல தானே பிள்ளை. மண். ஆனா மண்ணை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எங்களால அப்படியே தூக்கி கொண்டு மேல போய்க்கல, மேலதான் போகலும், கீழே வரையலாது. சும்மா யோசிங்க, நீங்க மண்ணை நிரப்பி போட்டு தூக்கிட்டு போறீங்கன்னு சொன்னா மண்ணை நீங்க அப்படியே மெதுவா மேல தூக்கிட்டு கொண்டு போயிடும். ஆனா கீழே உள்ளுக்குள்ள அமர்த்த இயலாது. ஏன் சொல்லுங்க அப்பா? இப்ப இந்த நோக்கம் என்ன பிள்ளைகள்? நீங்க வாங்க ஸ்டார்ட்ல இருந்து நாங்க அப்படியே மெல்ல மெல்லமா தூக்கி கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட மீட்டருக்கு எந்த நீளத்துல பரிவடையம் என்றதை கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிக்க வேணுமென்றைக்குள்ள அந்த சத்தம் பெருசா வரும். இப்ப அதிக சக்தி பரிமாறப்படைக்குள்ளால் பரிவுறும். அப்படி அதிக சக்தி பரிமாறக்குள்ள பெரிய சத்தம் வர்ற இடத்தை நான் சரியா கண்டுபிடிக்க வேணும். நான் சம்டைம்ஸ் தூக்கி கொண்டு போயிட்டு அந்த இடத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா திருப்ப ரிவர்ஸ்ல வந்து அந்த இடத்தை சரியா கண்டுபிடிக்கும். அப்ப மேல போகலாம் மண்ணுல, ஆனா கீழே விளையலாது. இது பாசிபிள் கேட்பான். ஏன் நீங்க நீர் கொண்ட நிரலை பயன்படுத்துறீங்க? ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னா வெளிக்கொள்ளுங்க பிள்ளைகள கூட பேப்பர்ல அதுக்கான விட சிறிய நீள மாற்றத்துடனான ஒரு முனை மூடிய குழாயை பெறுவதற்கு தான் முக்கியமான வேர்டா. இது இல்லாட்டி மார்க்ஸ் வராதா? சிறிய நீள மாற்றத்துடனான, நீங்க சிறிய நீள மாற்றத்தையும் ஏற்படுத்தணும். சிறிய நீள மாற்றத்துடனான, சிறிய நீள மாற்றத்துடனான, இந்த வேர்ட் முக்கியமா பிள்ளை, சிறிய நீள மாற்றத்துடனான ஒரு முனை மூடிய குழாயை பெறுவதற்கு. வெறுமனே நீங்க ஒரு முனை மூடிய குழாய் என்று சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் வாரத்துக்கான நிகழ்தகவு குறைய. ஒரு முனை மூடிய குழாயை பெற அங்க அப்படியே எழுதுங்க. இதான் பிள்ளைல சிறிய நீள மாற்றம் என்ற மீனிங் நீங்க மேல தூக்கிட்டு திரும்ப கீழையும் கொண்டு போகணும். அதான் அந்த மீனிங். சிறிய நீள மாற்றத்துடனான ஒரு முனை மூடிய குழாயை பெறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம்? நீர் நிலைகளை பயன்படுத்துறோம். ஓகே, இவ்வளவும் ஓகே இருக்கா? இவ்வளவும் பிள்ளைங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே, வெரி குட். சரி, இவ்வளவு பிள்ளைங்கிட்ட எனக்கு இப்ப நான் லேப்ல நிக்கிறேன்னா, நீங்க லேப்ல நிக்கிறேன்னு யோசிங்க பிள்ளைகள். ப்ராக்டிக்கல் என்ன பெரிய ப்ராக்டிக்கல், அது வேற யோசிங்க. அடுத்த ஸ்டெப் என்னது? என்னட்டு இருக்கிறதோ ஒரே ஒரு இசைக்கவை. என்ன சொன்ன தெரியுமா? இசைக்கவிய அதிரச் செய்து, இசைக்கவிய அதிரச் செய்து அப்படியே இவருக்கு மேல வச்சிருவோம். மேல சரியா அந்த டியூப்புக்கு செங்குத்தா வைக்க வேணுமா? நீங்க இப்படி எல்லாம் வைக்கலாது. இசைக்கவிக்கு மேல அப்படியே செங்குத்தா நிக்கணுமா? நீங்க இப்படி ஓகே பிள்ளை, இப்படி நிக்கணும் சரியா செங்குத்தா வச்சுட்டு இசைக்கவிய அதிர செய்து நீங்க அவருக்கு மேல என்ன செய்யணும்? இப்ப செங்குத்தா வைக்கணும். இப்ப நீங்க அதிர செய்கிற இசைக்க வேண்ட மீண்டும் எனக்கு தெரியும். ஏன் பிள்ளைகள்? நாங்க நோக்கமே தெரிந்த ஒரு இசைக்கவியை பயன்படுத்துதானா? தெரிந்த ஒரு இசைக்கவியை பயன்படுத்த வேண்டியக்குள்ள எங்களுக்கு அதிர்ற இசைக்க வேண்ட மீண்டும் தெரியும். அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா இசைக்கவிய அதிர செய்து டியூப்புக்கு மேல வச்சுட்டு அப்படியே என்ன செய்ய போறேன்? அந்த டியூப்பையும் இசைக்கவியும் சேர்த்து அப்படியே மெல்ல 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 மெல்லமா மேல தூக்கிட்டு வரேன். என்ன செய்யறேன் பிள்ளைகள்? அப்படியே மெல்ல 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 மெல்லமா மேல தூக்கிட்டு வரேன். மேல தூக்கிட்டு வரைக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, முதலாவதா ஒரு சந்தர்ப்பத்துல மேல தூக்கிட்டு வரைக்குள்ள பிள்ளைகள், முதலாவதா ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு பெரிய ஒரு சத்தம் இருக்கும். சத்தம்டா டம்பா டும்பா அப்படிலாம் இல்ல, கீச்சிடுற மாதிரி. என்ன சொல்லுங்க? கீச்சிடுற மாதிரி. ஏன்னா பரிவடையுது. நீங்க பரிவண்டா படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். இப்ப ஒரு இசைக்க வேண்ட மீட்ரன், இந்த இசைக்க வேண்ட மீட்ரன்
இந்த குழாய்க்குள்ள அதிர்ற வழிநிழல் என்ற மீறனுக்கு ஈக்குவலா வரைக்குள்ள ரெண்டு பேருக்குமே ஒரே மீறன் இருக்கு. அந்த டைம்ல அதிக சக்தி பரிமாற்றப்படும். அதிக சக்தி பரிமாற்றப்படையக்குள்ள ஒரு உரத்த ஒளி ஒன்று வரும். ஓகேவா? அப்ப எப்ப அந்த உரத்த ஒளி பரிவடையும்னு சொல்லித்தான் நீங்க அந்த படிச்சிருப்பீங்க. அடிப்படை மீறனை கண்டுபிடிக்கிறது, முதலாம் மேட்டுணி, அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி எப்படியே மெது மெதுவா கொண்டு வரைக்குள்ள உங்களுக்கு முதலாவதா பெரிய ஒரு சத்தம் கேட்கும். என்ன செய்யும்? முதலாவதா பெரிய ஒரு சத்தம் கேட்கும். முதலாவதா பெரிய ஒரு சத்தம் கேட்கிற அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்படியே நிப்பாட்டிடுங்க. அப்படியே மேல கீழே தூக்கி எங்க சரியா எந்த பாயிண்ட்ல வரைக்கும் எனக்கு பெரிய சத்தம் வருதோ அப்படியே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த நீளத்தை அளவுங்க. ஓகே பிள்ளைகள், இந்த நீளத்தை அளக்கணும். நீளத்தை அளக்கிறதுக்கான செட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க பக்கத்துல ஒரு மீட்டர் கோலை பிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே பிள்ளைகளா, இந்த செட்டப் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் வருந்தானே பிள்ளை. இப்படி ஒரு மீட்டர் கோலை பக்கத்துல சும்மா இப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா சரி லேப்ல நிக்கக்குள்ள சரியா அந்த நீளங்களை நல்லா மெஷர் பண்ணி கொள்ளையிலும். சரியா? ஓகே. மெஷர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். முதலாவதா எனக்கு பெரிய ஒரு சத்தம் வருதுன்னு சொன்னா அவருக்கு பேர் தான் பிள்ளைகள் அடிப்படை மீறன். அவருக்கு பேர் தான் பிள்ளைகள் அடிப்படை மீறன் அல்லது அடிப்படை மீட்டுணை. சரியா? ஓகே. இப்ப நான் ஒரு சந்தர்ப்பத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சந்தர்ப்பம் பிள்ளைகள்? என்ன சந்தர்ப்பம் பிள்ளைகள்? அடிப்படை மேற்றுணை உருவாகிற சந்தர்ப்பத்தை கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு இது பத்தாது. யாரு தேவை? எனக்கு தேவையான அடுத்தால் முதலாம் மேற்றுணை வரைக்கும் போகணும். ஏன் போகணும்? ரெண்டு தெரியாக்கணியத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சமன்பாடு எடுத்து போட்டோம், இன்னும் சமன்பாடு எடுக்கணும். அப்ப பிராக்டிக்கலா அப்படியே நிப்பாட்டாம அப்படியே அந்த தொகுதியின் சேப்பன் அப்படியே மேல் தூக்கிட்டு போப்பேன். அப்படியே நான் மேல தூக்கி கொண்டு போய்க்குள்ள எனக்கு என்ன செய்யும்னு சொன்னா ரெண்டாவது தரமும் ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்கும். ரெண்டாவது தரமும் பெரிய ஒரு சத்தம் கேட்கும் பிள்ளைகள். ஆனா முதலாவதா கேட்ட அளவுக்கு பெரிய சத்தமா இருக்க போறது இல்லை. ரெண்டாவது அப்படியே நீங்க தூக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ரெண்டாவது தரவும் எனக்கு பெரிய ஒரு சத்தம் கேட்கும். ஆனா முதலாவது அளவுக்கு அது பெரிய சத்தமா இருக்க போறது இல்லையா? ரெண்டாவதாவும் பெரிய சத்தம் தான் கேட்கும். ஆனா முதலாவதா கேட்ட அளவுக்கு பெரிய சத்தமா இருக்காது. முதலாவதா கேட்டது கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா அதுக்கும் பெரிய சத்தம் தான். அப்படி இந்த இடத்தை நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எங்க போயிட்டீங்கன்னு சொன்னா முதலாம் மேட்வனியை கண்டுபிடிச்சிட்டீங்க. யாரை கண்டுபிடிச்சிட்டீங்க? முதலாம் மேட்வனியை கண்டுபிடிச்சிட்டீங்க. முதலாம் மேட்வனியை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப இதுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்பான்னு சொன்னா இந்த பிராக்டிக்கலா நீங்க எப்படி செஞ்சீங்கன்றத கேட்பான். அப்ப என்ன செய்யணும் பிள்ளைகள்? இசைக்கவே அதிர செய்து அந்த அதிர்ற பக்கம் குழாய்க்கு செங்குத்தாக இருக்கத்தக்கதா இசைக்கவையையும் குழாயையும் ஒன்றாக மேல தூக்கிட்டு போய்க்குள்ள உரத்த ஒளி பெறப்படும் முதல் இரு சந்தர்ப்பங்களையும் பெற வேண்டும். அதுல முதலாவது சந்தர்ப்பம் வந்து அடிப்படை மீட்டனாகும், இரண்டாவது சந்தர்ப்பம் வந்து முதலாம் மீட்டனியாவும் இருக்கு. சரி, இப்ப இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா அடுத்த கட்டம் எனக்கு என்ன தெரியும்னு சொன்னா அந்த நீளங்களை கண்டுபிடிக்கலாம். வாசிக்கிறதானே பிள்ளை நீளங்களை வாசிக்கலாம். நீளங்கள் என்ன செய்யலாம் பிள்ளை? வாசித்தா இவரை நான் L1 என்று வைக்கிறேன், இவரை நான் L2 என்று வைக்கிறேன். நீளங்களை கண்டுபிடிக்கிறேன். அடுத்ததா அலை வடிவம் எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றதும் எனக்கு தெரியும். அடிப்படையில எனக்கு அலை வடிவம் எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அடிப்படையில முதலாம் மீட்டரில் எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னா பிள்ளைகள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுல ஃபார்ம் ஆகிக்குள்ள எனக்கு தெரியும் வெளியில வரப்போறால் முனைவு திருத்தமா இருப்பேன். கொஞ்சம் வெளியில வந்து நிப்பேன்னு சொன்னா தானே பிள்ளைகள் எப்பவுமே வந்து நாங்க அலை வந்து சரியா அந்த குழாயின் மட்டத்தோட முடியாது. என்ன செய்யும்? இந்த லெவலை தாண்டி குழாயினை நாங்க அளந்த நீளத்தை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்து நிற்பார், அவர் முனைவு திருத்தமா இருப்பார். அதே மாதிரி என்ன செய்யும் சொன்னா இங்கேயும் எனக்கு கொஞ்சம் வெளியே வந்து நிற்கும், அதுவும் முனைவு திருத்தமா இருக்கு. இப்ப இவ்வளவுத்தையும் எங்களால கண்டுபிடிக்கிறேன். சரியா? நான் சும்மா பேர் வைக்கிற பிள்ளைகள். இவருக்கு உரு 1 உரு 2 வைக்கிற பிள்ளைகள், இவருக்கு நான் முதலாவது உருவன் வைக்கிற பிள்ளைகள், இவருக்கு இரண்டாவது உரு உரு 1 உரு 2 நான் பேர் வைக்கிறேன். வச்சுட்டு இனி என்ற நோக்கம் என்னன்னு சொன்னா இது வரைக்கும் கதைச்ச விஷயங்களை வடிவா மயில போடுறது பிள்ளை நான் எதுவுமே ஞாபகப்படுத்தல. இப்படித்தான் நாங்க பிராக்டிகல் செய்யப்படும் சொல்றோம். அப்படியே நீங்களும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இனி எனக்கு 2 சமன்பாடு தேவைன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணால் 2 சந்தர்ப்பங்களை வாசிப்பு எடுத்துட்டேன். இனி இந்த வேலை 2 சமன்பாட்டை எடுக்க வேண்டியது இனி என்ற அடுத்த வேலை.
அப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான் 2 சமன்பாடு எடுக்க போறேன் பிள்ளை. சரியா? ஓகே. 2 சந்தர்ப்பத்தையும் பாருங்க பிள்ளைகள். உரு ஒண்ட பயன்படுத்தி எனக்கு இங்க பாருங்க பிள்ளைகள், உரு ஒன்றில இருந்து என்னால என்ன முடிவு எடுக்கலும்னு சொன்னா, இவர் அலைவடிவத்தின் 4ல் ஒரு பங்கு. அதுல டவுட் இருக்காது. அந்த 4ல் ஒரு பங்குன்றவர் எனக்கு யாருக்கு சமனா இருக்கிறாருன்னு சொன்னா, L1 பிளஸ் இக்கு சமனா இருக்காரு. L1 பிளஸ் இக்கு சமனா இருக்காரு. அப்ப லம்டா எனக்கு யாருக்கு சமனா இருப்பாருன்னு சொன்னா பிள்ளை, லம்டா இஸ் ஈக்குவல் டு யாருக்கு சமனா இருப்பாருன்னு சொன்னா பிள்ளை, 4 மடங்கு L1 பிளஸ் இக்கு சமனா இருப்பார். 4 மடங்கு L1 பிளஸ் இக்கு சமனா இருப்பார். கொஞ்சம் மறைக்குது நினைக்கிறேன், சாரி. 4 மடங்கு L1 பிளஸ் இக்கு சமனா இருப்பாரா? கொஞ்சம் அழிச்சு பிள்ளை. என்ன பிள்ளை சொன்னா, ஒரு ஒன்றில இருந்து நான் எடுத்த முடிவு லம்டாவின் 4ன்றது L1 பிளஸ் இ என்று சொன்னா, லம்டா எனக்கு 4 மடங்கு L1 பிளஸ் இக்கு சமனா இருப்பார். சரி, எனக்கு தெரியும் பிள்ளைகள், கண்டுபிடிக்க வேண்டியது வேகம். இப்ப வேகத்தையும் லம்டாவையும் சம்பந்தப்படுத்துற ஒரே ஒரு ஆள் V சமன் F இன்டு லம்டா. V இருக்கட்டும் பிள்ளைகள். F எவ்வளவு பிள்ளைகள்? F வச்சு கொள்றேன். F எனக்கு தெரியும். லம்டாக்கு பதிலா 4 மடங்கு L1 பிளஸ் இ போட்டேன்னு சொன்னா, இவர் ஒரு ஈக்குவேஷனா வந்து நிற்பார். முதலாவது ஈக்குவேஷன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு வரேன்ற யோசிங்க. ஒரு 2ல இருந்து நான் ஒரு முடிவுக்கு போலாம் பிள்ளைகள். ஒரு 2ல இருந்து நான் ஒரு முடிவுக்கு போலாம் பிள்ளைகள். என்ன போலாம் பிள்ளைகள்? இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இவ்வளவும் சேர்ந்து எவ்வளவுன்னு சொன்னா 3 லம்டா பை 4 இருப்பார். இவ்வளவும் சேர்ந்து எனக்கு 3 லம்டா பை 4 இருப்பார். ஒரு 2ல இருந்து 3 லம்டா பை 4 எனக்கு யாருக்கு ஈக்குவலா இருப்பாருன்னு சொன்னா L2 பிளஸ் இக்கு. அப்ப நான் நேரே எங்க போடலாம் பிள்ளைகள்? 2வது சந்தர்ப்பத்துல. ஓகே பிள்ளைகள், 2வது சந்தர்ப்பத்துல வந்த லம்டான்றவர் எனக்கு யாரா இருக்காருன்னு சொன்னா 4/3 L2 பிளஸ் இ இருக்க. சரியா? 2வது படத்துக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன் பிள்ளைகள்? V சமன் F லம்டா போடுவனா இருந்தா V ஈக்குவல் டு F இன்டு லம்டாக்கு பதிலா 4/3 L2 பிளஸ் இ. சின்ன ஒரு வேலை பார்த்துக்கிறேன். இந்த 3 கொண்டு வந்து இங்க குறுக்க பெருக்கி விடுறேன். 3V. இவர் ஈக்குவேஷன் நம்பர் 2. பிள்ளைகள், என்ன செய்யறதுக்காக நாங்க பிராக்டிகல் ஸ்டார்ட் பண்ணாங்க யோசிங்க. தெரிந்த ஒரு இசைக்கவியை பயன்படுத்தி அப்ப இந்த 2 சமன்பாட்டிலையுமே எனக்கு யாரா தெரியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா F தெரியும். இந்த சமன்பாட்டிலையும் எனக்கு யார் தெரியும் பிள்ளைகள்? F தெரியும், L1 தெரியும், L2 தெரியும். அப்ப 2 சமன்பாட்டுல எனக்கு தெரியா கணியம் பாத்தீங்கன்னு சொன்னா Vயும் Eயும் தான் தெரியா கணியம். Vயும் Eயும் தான் தெரியா கணியம். அப்ப 2 சமன்பாடு 2 தெரியா கணியம் சால்வ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு Vயும் வரும், Eயும் வரும். பிள்ளைங்க நான் ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். சால்வ் பண்றது மூலம் பெரிய வேலை இல்ல பிள்ளைகளா. இதுல நீங்க முதலாவது சமன்பாட்டுல இருந்து 2வது சமன்பாட்டை மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா E எல்லாம் போயிடும், V வரும். சரியா? சும்மா பாருங்க, 2வது சமன்பாட்டுல இருந்து முதலாவது சமன்பாட்டை மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா 3V சய V வந்து 2V. 4F L2 இருக்கும். 4F into L2 மைனஸ் 4F into L1. இது மட்டும் தான் பிள்ளைகள் இருக்கு. அப்ப நீங்க V பொதுப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா 2F L2 மைனஸ் L1 பிள்ளைகள் V இருக்கு. இது வந்து ஈஸி பிள்ளைகளா? அவ்வளவுதான் பிள்ளை. அப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்க அங்கால திருப்பி ஈய கண்டுபிடிக்கணும். இதான் பிள்ளை இந்த பிராக்டிகல். இது விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க பிள்ளை. இந்த ஐடியா உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா இதான் பிராக்டிகல். இந்த பிள்ளைகள் ஃபுல் கிளியர். ஸோ இதுல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வருமானு சொல்ற பிள்ளைகள். முதலாவது பாயிண்ட். சரியா? முதலாவது பாயிண்ட் என்ன கேட்பான்னு சொன்னா, எதுக்காக நீங்க நீர் கொண்ட டியூப்பை பாதிக்கிறீங்க? ஏன் நீங்க மண்ணை பாதிக்கலாது? ஏன் நீங்க வேற ஏதோ பாதிக்காது? ஏன் மண்? அதுக்கான சொன்ன பிள்ளைகள், சிறிய நீள மாற்றத்துடனான ஒரு முனை மூடிய குழாயை பெறதுக்கு. சிறிய நீள மாற்றத்துடனான ஒரு முனை மூடிய குழாய், இந்த 2 வேர்டு முக்கியம். போட்டா மார்க்ஸ். ரைட். அடுத்தது உங்கள்கிட்ட கேட்பான் சரியா? கேட்பான் பிள்ளைகள்,
இதுல இந்த ரெண்டு படத்தையும் வரைஞ்சு காட்ட சொல்லி கேட்பான். ஓகேவா? வரைஞ்சு காட்ட சொல்லி கேட்கக்குள்ள நீங்க கீற படத்துல இவற்ற நீளத்திண்ட கிட்டத்தட்ட 3 மடங்கா இவர் இருக்கும். நான் சொல்ற விஷயம் பிள்ளைகள், இங்க பாருங்க பிள்ளைகள், இவர் ஒரு படம்னு சொன்னா இந்த முகத்தை பார்க்கலாம். இப்ப இதை பாருங்க, இவர் ஒரு குழாய்க்குள்ள நீங்க இப்படி கீறி காட்டுறீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த குழாயில 3 மடங்கா இருக்கணும் எதிர்பார்ப்பான். ஏன் 3 மடங்கா இருக்கணும் பிள்ளைகள்? ஒரே டியூப் தானே பிள்ளைகள், ஒரே டியூப் தானே பிள்ளைகள், அழிநிலம் சமன் தானே பிள்ளைகள். அப்ப அதோட 3 மடங்கா இருக்கு. நீங்க சம்டைம்ஸ் என்ன செய்வீங்க, ஒரே சைஸான குழாய்க்குள்ள என்ன செய்வீங்கன்னு சொன்னா அதையும் கீறி விட்டுருவீங்க. இந்த கீறி விட்டீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் பெறாது. சரியா? இதோட கிட்டத்தட்ட 3 மடங்கு. இந்த படங்கீற சொல்லி கேட்டான்னு சொன்னா அடுத்த விஷயம், படங்கீற சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை போட்டு காட்ட சொல்லி கேட்பாங்க. ஈக்குவேஷன்ஸை போட்டு காட்ட சொல்லி கேட்பாங்க. அதுக்கு முதல்ல இன்னொரு கேள்வி கேட்பான் பிள்ளைகள், இந்த ப்ராக்டிகல் செய்யறது இந்த ஸ்டெப் எழுதி காட்டுங்க. அதுக்கும் பதில் சொல்லி போட்டேன். என்ன சொன்னா, நான் இசைக்கவி ஒன்றுக்கு மேல வச்சுட்டு மெதுவா தூக்கி கொண்டு வரைக்குள்ள முதல் 2 சந்தர்ப்பங்கள்ல உரத்த ஒளி பெறப்படும், அதை எடுக்கும். ஏன் நீங்க அதுக்கு பிறகு எடுக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு போக 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 எங்களுக்கு கேட்கிற ஒளியிட அளவு குறை, கேட்கிற சத்தத்தின் அளவு குறை. இப்ப கேட்கிற சத்தத்தின் அளவு குறைகிறதால அதனால சரியா அந்த பாயிண்ட்ல தான் பரிவடைதுன்றதை ஒப்சர்வ் பண்ணிடாம போகலாம். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது, முதல் 2 மிரணியும் எடுக்கக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் கேட்கல. இப்படி ஒரு கேள்வி கேட்டா சம்டைம்ஸ் இப்படி சுத்தி வருவான். நீங்க எடுக்கிற அந்த ஒவ்வொரு மேற்றொனியோடையும் அந்த அதிர்விட வீச்சம் அல்லது பரிமாறப்படுற சக்தி, அந்த கேட்கிற சத்தத்தின செறிவு எப்படி மாறும்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்பான் பிள்ளை. அதாவது கீழே கீர்னா தெரியும் தானே பிள்ளையர்? சரியில்லை, நான் கொஞ்சம் அழிக்கிறேன் பிள்ளைகளா, இந்த படத்தை அழிக்கிறேன். முதலாவது கீர்ன படத்தை அழிக்கிறேன். ஓகே. ஸோ ஒவ்வொரு மேட்டுணிக்கும் சரியா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு மேட்டுணியோடையும் வீச்சம் எப்படி மாறுது நான் சும்மா சொல்றேன். இது அடிப்படை மீட்டுணி F0, முதலாம் மீட்டுணி F2, மூன்றாம் மீட்டுணி F3ன்னு சொன்னா நான் சொன்ன பிள்ளைகள், முதலாம் மீட்டுணிக்கு தான் பிள்ளைகள் அதிஉயர் சக்தி பரிமாறப்படும். அதிஉயர் சக்தி பரிமாறப்படைக்குள்ள அதிஉயர் வீச்சம் வரும். அடுத்த சந்தர்ப்பத்துல முதலாவதை விட கொஞ்சம் குறைஞ்ச சக்தி தான் போகும். அப்ப என்ன செய்யும் பிள்ளைகள்? இப்படி வரும். அடுத்த சந்தர்ப்பத்துல அதை விட குறைவான சக்தி போகும். அப்ப என்ன செய்யும்? இப்படி வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பான் பிள்ளைகள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு எவ்வளவு வீச்சத்தோட அதிரலாம் அல்லது எவ்வளவு சக்தி. அப்ப ஒவ்வொரு மீட்டோனியா போக 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 உணரப்படுற வீச்சத்தின் அளவு மாறிட்டே இருக்கு. இவ்வளவு உங்களுக்கு வடிவா தெரியுமா இருந்தா முதல்ல என்ன எந்த ப்ராக்டிகல் ஒரு சில பேர் இருக்காங்க பரிவு குழாய் ப்ராக்டிகல் மட்டும்தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. பரிவு குழாயிலேயே 2 இருக்கு. அதான் ஒன்று எனது ஒரு முனை மூடிய குழாயையும் ஒரே ஒரு இசைக்கவையும், அவ்வளவுதான். ஒரே ஒரு இசைக்கவை, அவ்வளவுதான் ப்ராக்டிகல். ஸோ நீங்க இப்போ என்ன செய்யணும், இந்த ப்ராக்டிகல்ல கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முடிஞ்சுது கதை. விலங்கினோருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிளீஸ். அதுக்கு போறேன், விலங்கினா ரியாக்ட் பண்ணுங்க. ரைட், அடுத்த ப்ராக்டிகலுக்கு வாங்க. ரைட், இந்த ப்ராக்டிகல் என்னன்னு சொன்னா அதேதான் கண்டுபிடிக்க போறோம். என்னதான் கண்டுபிடிக்க போறோம்? வழியில ஒளியின் வேகத்தையும் முனைவு திருத்தத்தையும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா இங்க ஒரு சின்ன திருத்தம், நாங்க முதலாம் மேட்டுணி வரைக்கும் போகாம, சரியா, முதலாம் மேட்டுணி வரைக்கும் போகாம ஒரு இசைக்கவையையும் பயன்படுத்தாம ஒன்றை பயன்படுத்த போறது இல்லை, ஒரு இசைக்கவை தொகுதியை பயன்படுத்த போறோம். அதாவது நிறைய இசைக்கவைகளை பயன்படுத்த போறோம். இதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன நன்மைன்னு சொன்னா, நாங்க நிறைய இசைக்கவைகளை பயன்படுத்திக்குள்ள எங்களுக்கு திருத்தமான ஒரு வலிவை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது வரைவு முறைக்குள்ள போய்க்குள்ள இன்னும் சிறப்பான பெருமானங்களை பெற்றுக்கொள்ளலாம். சும்மா சொன்ன பிள்ளை, நீங்க இதுக்கு முன்னு பார்த்த ப்ராக்டிகல்ல என்ன பண்ணாங்க, 2 சமன்பாடு எடுத்தோம்.
2 சமன்பாடு எடுக்கக்குள்ள ஒரு சமன்பாடு எடுக்கக்குள்ள அல்லது ஒரு ரீடிங் ஒரு வாசிப்பு அழைக்கக்குள்ள புல வந்தா கூட ஒட்டுமொத்தமா அந்த ப்ராக்டிகல் செய்யறதே வேஸ்ட். இப்ப நீங்க L1 L2 மெஷர் பண்ணிக்கல ஒண்ட வாசிக்குள்ள ஒரு பெரிய மிஸ்டேக் விட்டு விட்டீங்கன்னு சொன்னாப்புல என்ன செஞ்சிடும், ப்ராக்டிக்கல் செய்தும் உங்களால சரியான பெருமானத்தை பெற முடியாம போகலாம். ஆனா இந்த வரைவு முறைக்குள்ள போய் என்ன பெனிஃபிட்னு சொன்னாப்புல நாங்க நிறைய வாசிப்புகள் எடுத்து அதை வச்சு வரைவை கீறி அவையோட படித்திறனையோ அல்லது வெட்டு துண்டையோ வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் ப்ராக்டிகல் செய்ய போறோம். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு சரியான பெருமானங்கள் வாரத்துக்கான வாய்ப்புகள் கூட, அது ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு இங்க. அப்ப இந்த ப்ராக்டிக்கல் பிள்ளைகள் நாங்க என்ன செய்ய போறதுன்னு சொன்னா ஒரு இசைக்கவியை நாங்க பயன்படுத்த போறது இல்ல. என்ன செய்ய போறோம், இசைக்கவை தொகுதி ஒன்றை பயன்படுத்த போறோம். நிறைய இசைக்கவை, ஆனா அந்த இசைக்கவை தொகுதியோட ரேஞ்ச் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆக இந்த இசைக்கவையிலிருந்து இந்த இசைக்கவை வரைக்கும் தான் பயன்படுத்த போறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 256 ஹெர்ட்ஸ்ல இருந்து ஒரு ஏதோ ஒரு ஹெர்ட்ஸ் 750 சம்திங் ஏதோ ஒரு ஹெர்ட்ஸ் வரைக்கும் நாங்க பயன்படுத்த போறோம். அந்த ரேஞ்ச் எங்களுக்கு தெரிய வரும். அப்ப தெரிந்த இசைக்கவை தொகுதி பிள்ளைகளா வித்தியாசத்தை பாருங்க பிள்ளைகளா. இந்த வித்தியாசத்தை வடிவா விளங்க. அப்புறம் நீங்க ஸ்ட்ரக்சர்ல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் ஆன்சரும் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் ஆன்சரையும் மாறி மாறி போட்டுருவீங்க. அப்படிலாம் இல்ல. இங்க ஒரு இசைக்கவை தொகுதியை நாங்க பயன்படுத்துவோம். ஒரு இசைக்கவை தொகுதி. அப்ப ஒரு இசைக்கவை தொகுதியை பயன்படுத்துறதால நாம் முதலாம் மீட்டணி வரைக்கும் போக வேண்டிய தேவையும் இல்லை. என்ன செய்யலாம் பிள்ளைகள், அடிப்படையிலே நான் படிக்கொள்ளலாம். ஏன் எனக்கு நான் முதல் பார்த்து ப்ராக்டிக்கல்ல முதலாம் மீட்டணி வரைக்கும் போனதுக்கு காரணம் எனக்கு 2 சமன்பாடு தேவை. பட் இங்க நான் என்ன செய்யலாம் பிள்ளைகள், நிறைய இருக்கே, நிறைய வாசி படிக்கக்குள்ள எது தேவையோ அதை போட்டுக்கொள்ளலாம். சரியா? ஓகே வாங்க. இங்கேயும் பிள்ளைகள் அதே செட்டப் தான். முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அதே செட்டப் தான். என்ன செய்யணும், முதல்ல நீருக்குள்ள ஒரு நீர் தொட்டி எடுங்க, தண்ணியால நிரப்புங்க. இங்கேயும் கேட்பானா ஏன் நீங்க நீரை பயன்படுத்துறீங்க, என்ன சார், சிறிய நீள மாற்றுத்திறனான ஒரு முனை மூடிய குழாயை வச்சுட்டு அதுக்குள்ள முதல்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா டியூப்பை கொண்டே அமர்த்துங்க. எப்படி டியூப் அமர்த்திட்டு நான் சொல்ற விஷயங்களை பாருங்க. இன்னும் சில விஷயங்கள் சொல்ல போறேன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, நான் எந்தெந்த ரேஞ்சில இருக்கிற இசைக்கவை தொகுதியை எடுத்தனோ, சரியா, சும்மா சொல்றேன், ஒரு 128 ஹெர்ட்ஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சுமார் எக்ஸாம்பிள் சொல்றேன் 720 ஹெர்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு இசைக்கவை தொகுதிக்கும் நான் என்ன செய்ய வேணும்னு சொன்னா முதல்ல பரிவு நிலத்தை கண்டுபிடிக்க வேணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒவ்வொரு இசைக்கவியா கொண்டு வந்து என்ன செய்யணும், அப்படியே மேல வைக்க வேணும். ஒவ்வொரு இசைக்கவியா கொண்டு வந்து மேல வைக்க வேணும். ஒவ்வொரு இசைக்கவியா கொண்டு வந்து வச்சுட்டு என்ன செய்ய வேணும்னு சொன்ன பிள்ளைகள் ஒவ்வொரு இசைக்கவியும் வச்சுட்டு அப்படியே மேல தூக்கிட்டு போய் அறிவு பெறதை உறுதிப்படுத்தணும். அதாவது ஒவ்வொன்றையும் நான் கொண்டு வந்து மேல வச்சுட்டு அந்த ஒவ்வொரு இசைக்கவைக்கும் நான் என்ன சொன்ன பிள்ளைகள் இசைக்கவையோட அப்படியே டியூப்பை மேல கொண்டு போயிட்டு பரிவு பெறதை நான் என்ன செய்யணும் பிள்ளைகள் உறுதிப்படுத்தணும். அதாவது பெரிய சத்தம் கேட்கிற சந்தர்ப்பத்தை பெற வேணும். பிறைக்குள்ள இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, நாங்கள் எந்த இசைக்கவியை முதலாவதா கொண்டே வைக்கணும் அல்லது எழுந்தமானமா எல்லாத்தையும் கொண்டே வச்சு 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 வாசிப்பு செய்யறதா. இப்ப எனக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்துல கிளியர் பண்றது, இந்த ப்ராக்டிக்கல் நோக்கம் என்ன சொன்னா பிள்ளைகள் நிறைய வாசிப்புகளை எடுத்து 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 ஓகே நிறைய வாசிப்புகள் எடுத்து 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 முதலாம் மீட்டுணி வரைக்கும் போகாம அடிப்படை வரைக்கும் வச்சுக்கொண்டு, அப்ப அடிப்படைன்னு சொல்லிக்குள்ள இந்த மாதிரி அலைவடிவம் ஃபோம் பண்ண பிள்ளைகள் இவ்வளவும் பிள்ளைகள் குழாயின் நீளமா இருக்கும் எல் என்று வைக்கிறேன். இவர் முனைவு திருத்தமா இருப்பார், நான் ஒரு இ என்று வைக்கிறேன், இவரை ஒரு இ என்று வைக்கிறேன். மொத்தமா எனக்கு என்னவா இருப்பாருன்னு சொன்னா λ/4 இருப்பார். ஓகேவா? இந்த மாதிரியான இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சுக்கொண்டு இப்ப நான் எனக்கு ஈக்குவேஷன் போட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் λ/4 ஈக்குவல் டு எல் பிளஸ் இ. அப்ப λ எனக்கு என்னவா இருப்பாருன்னு சொன்னா 4 மடங்கு எல் பிளஸ் இ. ஓகேவா? அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க நிறைய இசைக்கவைகளை மாத்தி மாத்தி நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைங்க, நிறைய இசைக்கவைகளை மாத்தி மாத்தி அதை நாங்க ரஃபா போடுறது பாருங்க பிள்ளைகள். நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், நிறைய இசைக்கவைகளை மாத்தி மாத்தி. அப்ப இசைக்கவைகள் அலைநீளம் வேகத்தை சம்பந்தப்பட்ட சமன்பாடு v = f λ. v தான் f பதிலா நான் மாத்த போறால் லம்டாக்கு பதிலா 4 மடங்கு எல் பிளஸ் இ. என்ன பிள்ளைகள், 4 மடங்கு எல் பிளஸ் இ.
சரியா? இந்த சமன்பாட்டுல இருந்து எஃப் மாத்தி மாத்தி யார மாத்த போறோம்? எஃப் யார மாத்துறனோ அவர் எக்ஸ் பாருங்க முடிவா, யார மாத்துறனோ அவர் எக்ஸ் சாரா மாறி யாரும் சார்ந்து மாறல. அப்ப இங்க யார நான் மாத்துறேன் பிள்ளைகள்? எஃப் மாத்துறதால எஃப் சார்ந்த யாரோ ஒரு ஆள் எனக்கு எக்ஸ் அச்சா இருக்க வேணும். எஃப் சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு ஆள் எனக்கு எக்ஸ் அச்சா இருக்க வேணும். விளங்குதா பிள்ளைகள்? நான் மீண்டனை மாத்த 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 இங்க யாரு மாறுறாரு? நீளம் மாறுது. நான் மீண்டனை மாத்த மாத்த பரிவடையிற நீளம் மாறுறாரு. இதுக்கு முதல் செய்த பிராக்டிக்கல்ல நான் மீட்டனை மாத்தல, இசைச்சவைய மாத்தல. என்ன அடுத்த மேட்டோனிக்கு போனா இங்க அதே மேட்டோனில வச்சுக்கொண்டு மீட்டனை மாத்த மாத்த இவர் அடிப்படையில தான் அதிர்வாரு, ஆனா அதிர்ற நீளம் மாறுறாரு. அப்ப எஃப் மாத்த மாத்த யார் மாறுறன்னு சொன்னா நீளம் மாறுறார். அப்ப நீளம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு ஆள் OH இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் சமன்பாட்டை எழுவாய் மாற்றம் செய்ய வேண்டும். இப்போ YHக்கு போக வேண்டிய எல்லை வச்சு நான் யோசிக்கிறேன் பிள்ளைகள். முதல்ல எழுவாய் மாற்றுறேன். முதல்ல 4F கொண்டு வந்து கீழே பிடிச்சுன்னு சொன்னா V கீழ் 4F = L + E. அப்ப எல்ல எழுவாய் மாற்றம் இருந்தா V கீழ் 4F - E. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்னத்தை எதிர்பார்த்தனோ அந்த சமன்பாடு வாராரு. யாரு? எல் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பிள்ளை. நீங்க பாருங்க வடிவா, எனக்கு எல் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து YH இருக்கணும், எக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் எனக்கு எக்ஸ் அச்சில் இருக்கும். முத்து பாத்திரன்னு சொன்னா எல் வந்து YH வந்துட்டாரு, எக்ஸ் அச்ச மாத்திரன் V/4 1/F - அது பேட்டர்ன் வந்துட்டு பிள்ளைகள் Y = M × X - C. அப்ப இதுதான் பிள்ளைகள் என்ற நோக்கம். இந்த நோக்கம் என்ன பிள்ளைகள்? உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்க நம்புறேன். நான் இந்த பிராக்டிகல் செய்யறதுல நோக்கம் மீட்டனை மாத்தி மாத்தி, அதாவது எக்ஸ் அச்ச மாத்தி மாத்தி வரைவதன் மூலமா ஓகேவா? வரைவதன் மூலமா அதுல இருந்து நான் இப்ப என்ன செய்யணும்னா வேகத்தையும் சியையும் கண்டுபிடிக்கணும். நோக்கம். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் பிள்ளைகள், இங்க எங்க நோக்கம் எங்கள்கிட்ட நிறைய இசைக்கருவிகள் இருக்கு. ஓகேவா? பிராக்டிகல் செய்யறோம்னு சொன்னா நீங்க ஸ்கூல் லேப்ல பண்ணிருப்பீங்க, நிறைய இசைக்கவை இருக்கு. ஒரு இசைக்கவை, 2 இசைக்கவை, 3 இசைக்கவை, 4, 5, 6 நிறைய இசைக்கவை இருக்கு. என்னால ஒவ்வொரு இசைக்கவிக்குமான நீளத்தை அளந்து கொள்ளலாம். எத்தனை 10 இசைக்கவை இருந்தா நான் 10 இசைக்கவியை வச்சு பிராக்டிகல் செய்ய போறேன்னு சொன்னா 10 இசைக்கவிக்குமான நீளத்தை அளந்து கொள்ளலாம். என்னால நீளத்தையும் அளந்து கொண்டு போட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் வரைவில YH ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்ப யாரை ப்ரிப்பேர் பண்ணணும்னா அடுத்ததா XH யாருன்னு சொன்னா F தலைகள் பெருமானம். அதுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொன்னா F உங்கள்ட்ட இருக்கும், 1 F போட்டு விடுங்க. எனக்கு இப்போ 1 Fக்கான வேல்யூவும் தெரியும் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், எனக்கு 1 Fக்கான வேல்யூவும் தெரியும், எனக்கு 1 Fக்கான பெருமானமும் தெரியும், YH இருக்கிற எல்லுண்ட பெருமானங்களும் தெரியும்னு சொன்னா நாளை இப்ப என்ன செய்யலும்னு சொன்னா வரைவு கீறுங்க. அப்படி இந்த பாயிண்ட்ஸ் வச்சு கீறுவீங்க. பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டீங்கன்னு சொன்னா வரைவு அப்படியா கீறிடுவீங்க நீங்க. சரி, வரைபண்ட பட்டன் பிள்ளைகள் Y = MX - C. அப்ப உங்களுக்கு வரைவு எப்படி வரும்னு சொன்னா எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க இணைக்கக்குள்ள வரைவு வந்து கிட்டத்தட்ட இந்த இப்படி போகும் பிள்ளைகள். இப்படியே போகும் வரைவு, கீழே போய் வெட்டுற மாதிரி போகும். அப்ப இந்த வரைவை கீழிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க எடுத்த சமன்பாடு சொல்றாரு, வரைவிட படித்திறன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா வேகத்தின் 4ல் ஒரு பங்கா இருக்கும். அப்ப நீங்க வேகத்தை கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னா என்ன செய்ய வேணும்னு சொன்னா வேகத்தை கண்டுபிடிக்க படித்திறன் 4ஆல பெருக்க வேணும். அதே மாதிரி சமன்பாடு சொல்லுது, நீங்க வெட்டு துண்டை கண்டுபிடிப்பீங்களா இருந்தா அந்த வெட்டு துண்டு நேர C-யா இருப்ப. அப்ப நோக்கம் இவர் தான் பிள்ளைகள். இப்ப நாங்க இந்த பிராக்டிகல் எழுதுற நோக்கம் இவர் தான். எனக்கு தெரிஞ்ச இசைக்கேவுகளை மாத்தி நீளத்தை அளந்து எக்ஸாவும் YHாவும் வந்து வேற கண்டுபிடிச்சு வரைவு கீறி வரைவில இருந்து படித்திறனையும் வெட்டுத்துண்டையும் வச்சுக்கொண்டு எனக்கு தேவைப்பட்ட V-யையும் C-யையும் காட்டுறேன். இப்ப நான் கதைச்ச விஷயம் விளங்கிட்டாப்ல.
இவ்வளோ டைமா சமரைஸ் பண்ண விஷயங்கள் நாங்கள் செய்யற ப்ராக்டிக்கல் நோக்கம் இதுதான். இது விளங்கிட்டா? ஓகே மச்சாக்கள். ஓகே, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிங்க பிளேஸ். நான் சொன்னதை இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சிருந்தீங்க சொன்னா ஈஸியா இருக்குமா? நான் கஸ்டமர் சொல்லல, நீங்க பாடமாக்குறது ஒரு டைப் ஆக இருப்பீங்க. பட் இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்குள்ள நாங்க என்னத்துக்காண்டி ப்ராக்டிகல் செய்யறோம், நாங்க எங்க போயிட்டு உங்களோட கடைசி நோக்கம் என்னன்றதுலாம் தெரிஞ்சு செய்ய கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ராக்டிகல். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இதான் நோக்கம். இப்ப நான் உங்கள்ட்ட முதலாவது என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னா, எங்கள்கிட்ட நிறைய இசைக்கவ தொகுதி இருக்கு. இந்த இசைக்கவை தொகுதியில நான் யார முதலாவதா எடுக்கிறது? அந்த கேள்வி. நீங்க என்ன செய்யலாம்? சம்டைம்ஸ் முதலாவதா இருக்கிற 128 ஹெர்ட்ஸ் எடுக்கலாம், அல்லது இடையக்க இருக்கிற ஒருத்தர் எடுக்கலாம், அல்லது 720 ஹெர்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் நீங்க செய்யக்கலாம். ஒரு ப்ராப்பரா குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த ப்ராக்டிக்கலை செய்ய வேணும் என்று சொன்னா, முக்கியமான விஷயம் குறிப்பிட்ட டைமுக்குள்ள பிள்ளை. ஏன்னு சொன்னா இதையும் கொஸ்டின்ல கேட்டான் பிள்ளைகள், நீங்க நீங்க ப்ராக்டிகல் இப்ப நீங்க மார்னிங் 8 மணிக்கு ஸ்கூல்ல அப்புறம் நீங்க ப்ராக்டிகல் செய்ய ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க செய்றீங்க ஒரு மதியம் 1 மணி 2 மணி மட்டும் ப்ராக்டிகல் செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனை வந்துரும்னு சொன்னா, சூழல் வெப்பநிலை கூடிடும், அறை வெப்பநிலை கூடிடும். அறை வெப்பநிலை கூடிட்டுன்னு சொன்னா வேகம் மாறும், வேகம் மாறும். அப்ப நீங்க முதலாவது இசைக்கவியை பயன்படுத்திக்கல ஒரு வேகமா இருக்கும், கடைசியா ஒரு இசைக்கவியை பயன்படுத்திக்கல வேறு ஒரு வேகமா இருக்கும். அப்ப நீங்க கண்டுபிடிக்கிற வேகம் சரியான வேகமா இருக்காது, அது வெப்பநிலையோட மாறுறதா இருக்கு. இது என் கேள்வியில கேட்பான். நீங்க ப்ராக்டிகல் செய்யக்கல முக்கியமான ஒரு காரணிய மாறாம வச்சிருக்கணும், அல்லது என்ன இன்னும் ஒரு விஷயத்த கவனத்துல கொள்ளுவீங்க. என்ன விஷயம் அது? சூழல் வெப்பநிலை அல்லது சாரி அறை வெப்பநிலையா சூழல் வெப்பநிலை யூஸ் பண்ண வேணாம், அறை வெப்பநிலை மாறாமல் இருக்கு, மாறாமல் இருக்க வேணும். அப்படி இந்த மார்னிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள ஒரு 9 மணிக்கு ப்ராக்டிகல் முடிக்கணும்னு சொன்னா நீங்க எழுந்தமானமா எல்லா இசைக்கவியும் எடுத்து கீழே போட்டு மேல வந்துட்டு கேளாது. ஒரு ஓர்டர் இருக்கும், சரியா? அந்த ஓர்டர் என்ன? இது நீங்க ரெண்டு விதமா பதில் சொல்லலாம் பிள்ளைகள். முதலாவது வந்து பிள்ளைகள் மீட்ரன் குறைந்த இசைக்கவிய முதலாவதா எடுக்கிறதுன்ற ஒரு ரீசன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது? அவற்றை மீட்ரன் குறைந்த இசைக்கவிக்கு பிள்ளைகள் அதிர்வு நீளம் பெருசா இருக்கு. ஓகே, மீட்ரன் குறைந்த இசைக்கவிக்கு எங்களுக்கு அதிர்வு நீளம் பெருசா இருக்கும். V7 F lambda இதே எப்படி வந்ததுன்னு சொன்னா பிள்ளைங்க பாருங்க, V7 F lambda படி வேகம் மாறாட்டி எங்களுக்கு வந்து மீட்ரன் கூடைக்குள்ள அதிர்வு நீளம் குறையும். மீட்ரன் கூடைக்குள்ள அதிர்வு நீளம் குறையும். இப்ப மீட்ரன் குறைஞ்சா அதிர்வு நீளம். அப்ப நீங்க எடுக்கிற முதலாவது இசைக்கவை அதிர்வு நீளம் அதிர்வன் நீங்க எடுக்கிற இசைக்கவேண்ட மீட்ரன் அல்லது அதிர்வன் குறைஞ்ச பெருமானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போறீங்க. உதாரணத்துக்கு முதலாவது அடுத்தது 128 ஹெர்ட்ஸ், அடுத்தது 256 ஹெர்ட்ஸ், அடுத்தது 300 ஹெர்ட்ஸ், 400 ஹெர்ட்ஸ், அப்படி ஓர்டர்ல போனீங்கன்னு சொன்னா என்ன பெனிஃபிட்னு சொன்னா பிள்ளைகள், மீட்ரன் குறைஞ்சவர் சும்மா சொல்றேன் 128 ஹெர்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க ஃபர்ஸ்டா, சரியா? அதுக்கு உங்களுக்கு அதிர்வு நிலம் தேவைப்படுது. சும்மா சொல்றேன் ஒரு 2 மீட்டர், சுமார் எக்ஸாம்பிள் ஆனா 2 மீட்டர் சுமார் எக்ஸாம்பிள் தேவைப்படுது வெப்பண்ணாங்க வச்சோம்னு சொன்னா சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற டியூப் 2 மீட்டர் நீளம் இல்லாம இருக்கலாம், ஒரு 1.5 மீட்டர், ஒரு 1.25 மீட்டர் அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தா உங்களால இந்த ப்ராக்டிக்கலை கம்ப்ளீட் பண்ண இயலாது. ஏன்? நான் தரப்பட்ட இசைக்கவை தொகுதியை நான் முழுமையாக பயன்படுத்தி இந்த ப்ராக்டிக்கலை சரியா செய்ய வேணும்னு சொன்னா எனக்கு இருக்க வேண்டிய குழாய் குறைஞ்சது 2 மீட்டராவது இருக்க வேணும். ஏன்? 128 ஹெர்ட்ஸ்ல பரிவுற வேணும்னு சொன்னா எனக்கான நீளம் 2 மீட்டரா இருக்க வேணும். ஆனா 2 மீட்டர் இல்லை. அப்ப நீங்க முதலாவதா எடுக்கிற மீட்ரன் குறைஞ்ச ஒரு மீட்டரா இருந்தா எனக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னா, நீங்க இந்த ப்ராக்டிக்கலை செய்யறதுக்கு, நீங்க இந்த ப்ராக்டிக்கலை செய்து முடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற குழாயின் நீளம் போதுமானதா இல்லையான்றத அறிஞ்சு கொள்ளலாம் ஸ்டார்ட்லயே. அந்த ப்ராக்டிக்கலை செய்து முடிக்கிறதுக்கு நான் எடுத்த குழாயின் நீளம் போதுமானதா இல்லையா அதை அறிஞ்சு கொள்ளலாம். ஏன்? நீங்க ஃபர்ஸ்டா எடுக்கிறது 128 ஹெர்ட்ஸுக்கு 10 மீட்டர், நீங்க கடைசியா எடுத்த ஒரு 720 ஹெர்ட்ஸுக்கு நான் சொல்ற ஒரு 20 சென்டிமீட்டர். அப்ப நீங்க முதலாவது அடுத்த 128 ஹெர்ட்ஸுக்கு நீங்க ப்ராக்டிக்கலை செய்யலாம்னு சொன்னா 720 ஹெர்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கலை செய்யலாம். ஏன்? குறைஞ்ச மீட்டனுக்கு பரிமாணம் பெருசா இருக்கு. ஓகே பிள்ளைகள், அப்ப அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க செய்ய போற முழு ப்ராக்டிக்கலுக்கும் உங்களோட இசைக்கவை தொகுதிக்கு தேவையான அளவு குழாயின நீளம் இருக்கா இல்லையான்றதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலும்னு சொன்னா முதலாவது எடுக்கிறவர் குறைஞ்ச மீட்டனை கூடியவரா இருக்க முடியும்.
அல்லது எனக்கு இந்த ஆசை பிடிக்கலையா, சரி இன்னும் சொல்லலாம், என்ன சொல்லலாம் பிள்ளைகள், மீடன் கூடின இசைக்கு நான் ஃபர்ஸ்டா எடுக்கிறேன். ஏன் நான் மீடன் கூடின இசைக்கவே ஃபர்ஸ்டா எடுக்கிறேன்னு சொன்னா, மீடன் கூறினவருக்கு பரிவுணம் குறையும். பரிவுணம் குறையும். பரிவுணம் குறையன்னு சொன்னா நான் பிராக்டிக்கலா இங்க ஸ்டார்ட்ல இருந்து ஒரு ஓர்டர்ல அளந்து கொண்டு போயிடும். நான் சின்ன மீட்டர்ல இருந்தே சாரி என்னது சின்ன நீளத்தில இருந்தே ஒரு ஓர்டர்ல அளந்து கொண்டு போயிடும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நீங்க சின்ன சாரி பெரிய மீட்டர் இருப்பீங்களா இருந்தா பிராக்டிக்கலை அடிப்படையில இருந்து செஞ்சு கொண்டு போகலாம். நீங்க எந்த ரீசன் போடுறீங்களோ அதுக்குரிய காரணத்தை போட்டீங்கன்னா சரி. அப்ப இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, ஏதோ ஒரு முதலாவது இசைக்கருவிக்கு எது சொல்றேன் முதலாவதா 128 ஹெர்ட்ஸுக்கு நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா இசைக்கருவிய அதிர பண்ணிட்டு பரிவு குழாய்க்கு மேல கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே மேல தூக்கி கொண்டு போய்க்குள்ள முதலாவதா உரத்த ஒலி கேட்கிற சந்தர்ப்பத்துல நீளத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருப்பேன் நான் இப்ப எந்த இசைக்கருவிக்கான மீட்டனோ அதை மார்க் பண்ணிருப்பேன். அதை மார்க் பண்ணிருப்பேன். அடுத்து என்ன செய்யணும், 128 ஹெர்ட்ஸுக்கு முடிஞ்சா அடுத்த மீட்டனுக்கு போங்க, 256 அதுக்கு போய் அதையும் திருப்ப அதிர செய்து அப்படியே எங்க விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து மேல் தூக்கிட்டு போங்க. அப்ப என்ன செய்யும், திருப்ப சத்தம் கேட்கும். இப்ப சத்தம் கேட்குள்ள அந்த நீளத்தை அளவுங்க, அளந்து இதை புரியுங்க. அப்படி ஒவ்வொரு இசைக்கவிக்கு நீங்க அளந்து கொண்டு வர 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 உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டேட்டா வரும். நீங்க 5 எடுத்தீங்கன்னா 5 வரும், 10 எடுத்தா 10 வரும். அப்ப என்ன செய்யும், உங்களுக்கு வரைவுக்கு தேவையான புள்ளிகள் வந்துடும். நீங்க வரைவுக்கு தேவையான புள்ளிகள் வந்தோன்னா வரைவு கீறிட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நான் ஸ்டார்ட்லயே கண்டுபிடிச்சிட்டேன். வரைபட படித்திறன் வேகத்தின 4 ஒரு பங்கு தரும். அப்ப வேகம் சம்டைம்ஸ் பிள்ளைகள் ஸ்ட்ரக்சர்ல கேட்பான், நீங்க வழியில ஒளிகின்ற வேகத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சில பேர் எழுதுவாங்க படித்திறனில் இருந்து. அது பிள்ளை விட அதுக்கு மார்க்ஸ் இருக்காது. எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஆன்சர் சரியா இருக்கும். படித்திறனில் இருந்தா எப்படி படித்திறனில் இருந்து படித்திறனை 4ஆல் பெருக்குவதன் மூலம் அட்லீஸ்ட் V7 4 எம்எண்டாச்சு போட்டு காட்ட வேணும். எம்ன்றது படித்திறன் எழுதி காட்டியிருந்தா மேல உங்களுக்கு மேல் ஸ்டெப்ல கேட்டிருப்பான், படித்திறன் ஏதோ சம்திங் கேட்டிருந்தா V7 4 எம்எண்டாச்சும் எழுதி காட்டியிருக்கணும். அட்லீஸ்ட் படித்திறனை 4ஆல் பெருக்குவதன் மூலம். இப்படி போட்டதான் பிள்ளைகள் மார்க்ஸ். நீங்க படித்திறன்ல இருந்து மொட்டையா போடலாம் மார்க்ஸ் இல்ல, படித்திறனை 4ஆல் பெருக்குவதன் மூலம். இதான் ஆன்சர். அடுத்தது வரைவு கீரைகளை கேட்பான். நீங்க படித்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிகளை சூஸ் பண்றதை விட தூர இருக்கிற புள்ளிகளை தெரிவு செய்து நல்லா சொல்லுவான். அதே என்னன்னு சொன்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற புள்ளிகளை எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க அளத்துல சின்ன பிரச்சனை வந்தாலும் சதவீத அளவு போயிடும். நீங்க 7 அளவு தூர இருக்கிற புள்ளிகள் எடுத்தீங்கன்னு சொன்னா சரியான வாசிப்பு வரும். அவ்வளவுதான் பிள்ளைகள். இதுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி நான் இப்ப கதைச்ச அவ்வளோ விஷயம் உங்களுக்கு ப்ராக்டிகலா செக் பண்ணுவான். இதான் பிள்ளைகள் பரிவு குழாய் ப்ராக்டிகல். இந்த ரெண்டும் தான் பரிவு குழாய். ஸோ ஒரு பரிவு குழாயை பயன்படுத்திக்கல என்ன நடக்குது, 2 பயன்படுத்திக்க என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் தேவை. இதுக்குள்ள உங்களுக்கு கேள்வி. அப்ப நீங்க இந்த ரெண்டையும் வடிவா வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு கட்டாயம் நோட்ஸ் இருக்கும். இன்னைக்கு போய் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு 4-5 வருஷம் பேப்பரை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. கடைசி வரைக்கும் ஞாபகம் பண்ணிக்க. விளங்கிட்டா பிள்ளைகள்? நான் ப்ராக்டிகல். குட், வெரி குட். சரியா? ஓகே பிளேட். ஸோ 2 முடிச்சிட்டோம். அடுத்ததா பார்க்க வேண்டிய ப்ராக்டிகல் இது சுரமானி பெட்டி. சரியா? ஏதாச்சும் மார்க் பண்ண வேண்டாம், மார்க் பண்ணுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நான் தாரேன். மார்க் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தா மார்க் பண்ணி விடுங்க. அப்படி கடைசி நேரம் வரைக்கும் ப்ராக்டிக்கல் செய்து பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணாம நீங்க இன்றைக்கு படிச்ச 4 ப்ராக்டிகலையும் இன்றைக்கோ நாளைக்குள்ளேயோ ஒரு 10 ப்ராக்டிகலை பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் பாடம் தரோவாயிரும். மைண்டுக்கெல்லாம் போயிடும். மைண்டுக்குள்ள போனா பிறகு மிச்சங்களை நீங்க என்ன செய்யணும், வீக்ல 1 வீக்ல 2 அல்லது 3 பார்த்து ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. அது ஞாபகம் நிற்கும். நாம தான் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். சரியா? ஸோ இன்றைக்கு ப்ராக்டிகல் பார்த்தா பிள்ளைகள் இன்னும் ஒரு நாள் நான் செமினார் செய்யும் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஆனா இன்னும் ஒரு நாள் சவுண்ட்ல செய்தா திருப்ப செய்யலாது. என்ன சொன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு ப்ராக்டிகல் இருக்கு. ஹீட்ல எல்லாம் மட்டும் ப்ராக்டிகல் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹீட்ல மொத்தமாக 8 இருக்கு ப்ராக்டிகல். எலக்ட்ரிசிட்டியில 3 இருக்கு. மெயினா 3 இருக்கு. சரியா? ஓகே பிள்ளை. நான் சுரமானிப்பட்டியை 2Dல தான் பிள்ளைகள் கீழ போறேன்னா ஓகே பிள்ளை. ஸோ
சுரமானிப்பட்டி ஸ்கூல்ல பார்த்தவங்க ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். சுரமானிப்பட்டி ஸ்கூல்ல பார்த்த பிள்ளைகளுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இப்படியும் பார்த்துருப்பீங்க. பார்த்த பிள்ளைகளுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, அது நீங்க பார்க்க கொஞ்சம் வடிவா இருந்த நல்ல ஒரு பெரிய பெட்டியா நீங்க பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் இதுல பார்க்க ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கும், தெரியல. இதுல 2 பாலக்கட்டைகள் மெயினா வச்சிருப்பாங்க பிள்ளை. அதான் பிள்ளைகள் காது ஏ இங்க, சரியா? இங்க பாலக்கட்டைகள் இருக்கும் பிள்ளைகள். இங்க நிறைகள் இருக்கு, சரியா? ஓகே. ஸோ இவருக்கு போறதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு வரேன். முதலாவது என்ன விஷயத்தை ஞாபகப்படுத்த போறேன்னு சொன்னால், ஓகே, இவர் இளதானிய பிள்ளைகள். இளதானிய பிள்ளைகள். ஸோ இலைகள்ல நீங்க இலைகள்ல சவுண்ட் போற ஸ்பீடுக்கு ஒரு சமன்பாடு படிச்சிருப்போம். E சமன் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள டி ஓவர். இங்க டி என்றது வந்து பிள்ளைகள் என்ன படிச்சிருப்போம்னு சொன்னா இழுவை. டி என்றது பிள்ளைகள் இழுவை என்று படிச்சிருப்போம். எம் என்றது வந்து அலகு நீள திணிவு. அலகு நீள திணிவு. அலகு நீள திணிவு யாற்ற இதுல பிள்ளைகள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்களா? இப்பவே சொல்லிடுறேன்னா, சிமோல் என்றது இலையின், சரியா? அலகு நில திணிவு ஆச்சுன்னு சொன்னா இலையிட அலகு நில திணிவு. சில பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா, இந்த நிறைந்த திணிவு எம்ம போய் போட்டு விட்டுருவாங்க. நிறைந்த பிள்ளைகள் அதுவா இலையிண்ட அலகு நில திணிவு, அதாவது இலையிண்ட மொத்த திணிவை அவற்றின் நீளத்தால பிரிக்க வரதான் இலையின் அலகு நில திணிவு. அவ்வளவுதான் பிள்ளைகள் கதை. ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்றதுக்காக சொல்றேன்னா, இவற்று திணிவு வேற பிள்ளைகளா, எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆகல போட்டு. இவற்று திணிவு நாங்க வைக்க போற திணிவு. நாங்க வைக்க போற திணிவு கீழ் நோக்கி ஒரு நிறைவிசையை உண்டாக்கும் கேபிட்டல் எம்ஜி. அந்த நிறைவிசையும் இங்க வர இழுவிசையும் சமனா இருக்கு. நிறைவிசையும் இங்க வர இழுவிசையும் சமனா இருக்கு. அந்த இழுவிசை தான் இந்த டி, அது இழையில் ஏற்படுத்தப்படுற இழுவை, சரியா? ஓகே. இப்போ பிராக்டிக்கல் நோக்கத்தை பாருங்க. சுரமானிப்பட்டியை பயன்படுத்தி இசைக்கவி ஒன்றின் மீண்டணி துணிதல். இசை இப்ப சுரமானிப்பட்டியை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் இலைகள்ல தான் பிள்ளைகள் உருவாக போகுது. பிள்ளைகள் இலைகள்ல தான் உருவாக போகுது. இலையில உலகத்துக்கான சமன்பாடு தெரியும் எனக்கு. அதே டைம் எங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு இசைக்கவை தான் இருக்குது. ஒரே ஒரு இசைக்கவை தான் இருக்கு. அதோட மீட்டனை தான் கண்டுபிடிக்க வரும். எனக்கு நான் நார்மலா வந்து வரைவு முறையை பயன்படுத்தினா நெல்லம். நான் வரைவு முறையை பயன்படுத்தி செய்தால் நெல்லம். அப்ப நான் வரைவு முறையை பயன்படுத்த விரும்புண்டா பேசிக்கா யோசிக்கணும் பிள்ளைகள். ஒரு இலையில ஒரு பரிவொண்டு உருவாகுதுன்னு சொன்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும். அந்த நீளத்தை என்னால அளக்க இயலும். நான் அந்த நீளத்தை ஒரு எல் என்று வைக்கிறேன். என்ன நான் ஒரு எல் என்று வைக்கிறேன். நான் அந்த நீளத்தை அளந்து எல் என்று வைக்கிறேன். அந்த நீளம் எனக்கு என்னத்துக்கு சமனா இருக்கும்னு சொன்னா அலை நீளத்தின் அரைவாசிக்கு சமனா இருக்கும். அப்ப லெம்டா எனக்கு 2L இருப்பேன். லெம்டா எனக்கு 2L இருப்பேன். ஸோ லெம்டா 12 பிள்ளைகள் நான் V சமன் F லெம்டா நார்மலா போடுறேனே, வளமையா போடுற மாதிரி போட்டு நான் இருந்தா வேகத்துக்கு என்ன போடலாம் பிள்ளைகள்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள T ஓவர் F தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய லெம்டாக்கு பதிலாக 12. சமன்பாடு எனக்கு இந்த ரொட்டுக்குள்ளே எல்லாம் வந்தா பிள்ளைகள் அறிகின்ற பிள்ளைகள் தேவையில்லை. ரொட்டபிள் இல்லை அப்படின்னா ஃபுல்லா ஸ்கேட் பண்ணி விடுற பிள்ளைகள். ஸ்கேட் பண்ணி விட்டுறேன்னு சொன்னா இவருக்குள்ள வாங்க, ஸ்கேட் பண்ணி விட்டுறேன்னு அப்படி இங்கால வரனா கொஞ்சம் இடம் இல்லாம இருக்கு, அப்படி இங்கால வர பிள்ளைகள் பண்ணி விட்டேன்னு சொன்னா T இன் கீழ் M ஈக்குவல் டு 4F ஸ்கேட் L ஸ்கேட். டீக்கு பதிலாக போடலாம் பிள்ளைகள் எம்ஜி. எம்ஜி கேபிட்டல் எம்ஜி கீழே சிமோல் எம். கேபிட்டல் எம் வேற சிமோல் எம் வேறையா? கேபிட்டல் எம்ன்றது நான் வைக்கிற பொருளுண்ட நிறைவிசை அல்லது பொருளுண்ட திணிவு. சிமோல் எம்ன்றது இல சம்பந்தப்பட்டால், சிமோல் எம்ன்றது இல சம்பந்தப்பட்டால் கன்ஃபியூஸ் ஆக வேணாமா? ரைட். 4F ஸ்கேட் L ஸ்கேட். இப்ப எனக்கு பிரச்சனை ஒன்று வருது பிள்ளைங்க. நான் சொல்லி போட்டேன், நான் வரைவு ஒரு பட்டனுக்குள்ள போகக்கூடிய வசதிகள் இருந்தா எனக்கு வரைவுக்குள்ள போனா கொஞ்சம் லேசு. வரைவுக்குள்ள போனா பிள்ளைல கொஞ்சம் வேலை குறைய சில விஷயங்கள் தான் யோசிக்கிறது. மற்றது ஒரு பெருமானத்தை சரியாகவும் எடுத்துக்கொள்ள லேசு. லேசுன்றதை விட ஒரு சரியான பெருமானத்தை பெறல. அப்ப இந்த சமன்பாட்டுக்குள்ள நான் வரைவுக்கு போக வேணும்னு சொன்னா எக்ஸ்ஹெச்சா ஒருத்தரை டிஃபைன் பண்ண வேணும், ஒய்ஹெச்சா ஒருத்தரை டிஃபைன் பண்ணுவேன். அதாவது எக்ஸ்ஹெச்சா ஒருத்தரை வைக்க வேணும், ஒய்ஹெச்சா இன்னொருத்தரை வைக்க வேணும். எக்ஸ்ஹெச்சா நான் இங்க யாரை வைக்க வேணும்னு சொன்னா பிள்ளைகள், நான் இங்க யாரை வைக்க வேணும்னு சொன்னா பிள்ளைகள், என்னால ஆற மாத்த இயலுமோ அவரை எக்ஸ்ஹெச்சா வைக்கிறேன். சும்மா யோசிக்கிறேன் பிள்ளைகள். என்னால மீட்டனை கண்டுபிடிக்கலுமா?
அதான் கேள்வி. அப்ப நான் அவர் ஒண்ணுமே பண்ணிடாது. நீளத்தை ஏதாச்சும் பண்ணலாமா? நீளத்தை நானே என்ன பிள்ளைகள் பண்றது? நான் கொண்டு இசைக்கவே வைக்க அது என்ன நீளத்துல பறிவுறுதோ அதை என்னால அளக்கத்தான் இயலும். அது மாற போறால் தான் அவரு. அவர் மாறுறாள், அவரை நான் ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ணிடலாது. சரி விட்டுருங்க. எம்ம மாத்திரமா சிம்பிள் எம், சிமோல் எம்ன்ற யாருன்னு சொல்லி யோசிச்சுன்னு சொன்னா இலையிட அழகு நிலத்திணிவு. இலையிட அழகு நிலத்திணிவை மாத்தலாமான்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னா இல்லையே, நான் எப்படி மாத்துறது? ஒரு இலைக்கு இருக்கிற அழகு நிலத்திணிவு அந்த இலையிட இயல்பு. இப்ப இரும்பு கொண்டு இருக்கும், செப்பு கொண்டு இருக்கும், அலுமினியத்து கொண்டு இருக்கும். அதை நீங்க இலையா பாத்தீங்கன்னு சொன்னாவா, பெருசா பார்த்தா இலை இல்லை. நைலோட கொண்டு இருக்கும், நான் மாத்தலாது. அப்ப இங்க என்னால ஈய மாத்தலுமா? இல்ல. ஆனா இங்க வர இந்த கேபிட்டல் எம் என்றவரை என்னால மாத்த. கேபிட்டல் எம் என்றவர் யாருன்னு சொன்னா நான் இங்க இழுவைக்காக பயன்படுத்துற திணிவு. நான் இங்க இழுவைக்காக பயன்படுத்துற திணிவை என்னால மாத்த முடியும்னு சொன்னா என்ன பிள்ளை, இழுவைக்காக பயன்படுத்துற திணிவை என்னால மாத்த முடியும்னு சொன்னா நான் யார மாத்த போறேனோ அவரே YH இருப்பார். ஐ மீன் எம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் YH இருப்பார். இளைய மாத்த இங்க யார் மாறுவாரு? நீளம் மாறுமாறு. ஏன் நீளம் மாறுவாரு பிள்ளைகள்? நான் எம்ம மாத்த இழுவிசம் மாறும், இழுவிசம் மாறினா வேகம் மாறும், வேகம் மாறினா ஆட்டோமேட்டிக்கா அதிர நீளம் மாறும். மாறும் ஆட்டோமேட்டிக்கா அதிர நீளம் மாறும். சரியா? அப்ப இழுவிசைய மாத்துறேன்னு சொன்னா இங்க யாரு மாறப்போற? எனக்கு எல் மாறப்போற. அப்ப எல் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை நான் எக்ஸ் அச்சுல வைக்கிறேன். அப்ப எல் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் எக்ஸ் அச்சுலையும் எம் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் YH வருவார். அப்ப இந்த மாதிரி நான் சமன்பாட்டை எழுவாய் மாற்ற வேணும். பாக்குறேன் YH எனக்கு யாரு வேணும்னு சொன்னா எம் சம்பந்தப்பட்ட ஒருத்தர். அப்ப நான் எம் வைக்கிறேனே YH எம் எழுவாய் மாத்திரன்னு சொன்னா ஈக்குவல் டு 4f squared L squared சிம்பிள் m இன் கீழ் G. இங்க எனக்கு ஒரு விஷயம் விளங்கிட்டு பிள்ளைகள், இங்க நான் யாரை மாத்த போறேன் பிள்ளைகள்? எம் மாத்த போறேன். பிள்ளைகள் நான் யாரை மாத்துறனோ அவர் எக்ஸ். நான் யாரை மாத்துறனோ அவர் எக்ஸ். நான் மாத்த யார் மாறுறாரு? எல் மாறார். அப்ப எல்லாம் YH. நான் மாத்திரால் எக்ஸ். நான் எம் தானே மாத்துறேன், அப்ப அவர் எக்ஸ். இங்க எல் ஸ்கொயர் எழுவாய் மாத்துவனா இருந்தா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கிடைக்க வர ஸ்டெப் எனக்கு தேவையில்ல பிள்ளைகள். ஆனது எழுவாய் மாத்திக் கொள்றேன். இந்த ஸ்டெப் எனக்கு தேவையில்ல. சரியா பிள்ளைகள்? எல் ஸ்கொயர் எழுவாய் மாத்துவனா இருந்தா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் MG ஓவர் 4f squared m. G ஒன்று போனமே பிள்ளைகள். இந்த இருக்கு. அப்ப இங்க எனக்கு ஒரு விஷயம் விளங்குது. எல் ஸ்கொயர் YH சம்பந்தப்பட்ட ஒருத்தரா வந்துட்டாரு, ரைட்? ஒருவேளை முடிஞ்சுது. G ஓவர் 4f squared m into கேபிட்டல் M. அப்ப கேபிட்டல் M எனக்கான ஒரு எக்ஸ்ஹெச்சா வந்துட்டாரு. இவர் யாரா இருப்பாருன்னு சொன்னா படித்திரனா இருப்பார். அப்ப எனக்கு ஒரு பேட்டர்ன் இங்க கனெக்ட் ஆகுது பிள்ளைகள். நான் எக்ஸ்ஹெச்சா எம்ம வைக்கிறேன், அதாவது இங்க இருக்கிற திணிவை வைக்கிறேன். திணிவை வைக்க நீளம் மாறும். அப்ப எனக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு விளங்கிட்டுது. நான் இப்ப என்ன விளையாட்டு காட்ட வேணும்னு சொன்னாங்க? இப்ப என்ன விளையாட்டு காட்ட வேணும்னு சொன்னா பிள்ளைங்க இங்க பாருங்க, என்ன விளையாட்டு காட்ட வேணும்னு சொன்னா எம்ம மாத்தி அதாவது கேபிட்டல் எம்ம மாத்தி எல்ல அளக்கவன். எம்முக்கு வேற பெருமானங்களை வச்சு எம்முக்கு 10 கிலோ, சாரி 10 கிலோ அவ்வளவு இல்லை, ஒரு 500 கிராம், 1 கிலோ, 2 கிலோ, அப்படி எம்முக்கான பெருமானங்களை நான் வேறையா வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா எம்முக்கான ஒரு பெருமானத்துக்கு எல் அளக்கணும், அடுத்த எம்முக்கான பெருமானத்துக்கு அடுத்த எல், அப்படி எம்முக்காக எல்ல அளந்து கொண்டிருக்கோம். அளந்துட்டு பார்த்தா எனக்கு எக்ஸ்ஹெச்ல எம் இருக்காரு. அப்ப நான் எக்ஸ்ஹெச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இவர் எக்ஸ்ஹெச். YH பாத்தீங்கன்னு சொன்னா எல் ஸ்கொயர். எனக்கு எல் தெரியும் என்று சொன்னா எல் ஸ்கொயர்டை ப்ரிப்பேர் பண்ணலும். அப்ப எனக்கு இப்ப யாரு சரி? எக்ஸ்ஹெச்சும் சரி, YHம் சரி. எனக்கு இப்ப எக்ஸ்ஹெச்சும் YHம் சரின்னு சொன்னா நான் என்ன செய்யலும் சொன்னா பிள்ளைகள், இருக்கிற தரவுகளை பயன்படுத்தி வரைவு கீழலும். வரைவு இப்படி ஃபார்ம் ஆகும். வரைவு இப்படி Y = MX பெற்றெடுக்காத போகும். யாரு? எக்ஸ்ஹெச்ல எனக்கு எம் இருப்பார், YHல எல் ஸ்கொயர் இருப்பார். நான் வரைவை கீறிட்டேன்னு சொன்னா எனக்கான விஷயம் இப்ப என்னவா இருக்கும்? வரைபட படித்திறனை வச்சுக்கொண்டு இப்ப காணலாம். அப்படி பிள்ளைகள்
இங்க வரைபட படித்திறனை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா வரைபட படித்திறன் இந்த டீட்டா வச்சுட்டு வரைபட படித்திறனை கண்டுபிடிப்பேன் இருந்தா நான் படித்திறனை எம் நோட் என்று வைக்கிறேன்னா படித்திறனை எம் நோட் என்று வைக்கிறேன் சொன்னா இங்கேயும் ஒரு எம் இருக்கு இப்ப படித்திறனை எம் நோட் என்று வைப்பனா இருந்தா எம் நோட் ஈக்குவல் டு பாருங்க வரைபட படித்திறன் தான் இவ்வளவு அதாவது ஜியின் கீழ் 4f squared m அப்ப எனக்கு f கண்டுபிடிக்கலும் f squared ஈக்குவல் டு எல்வாய் மாத்தினேன்னு சொன்னா g இன் கீழ் 4m இன்டு m நாட் அப்ப எனக்கு f இப்ப எனக்கு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளை f எனக்கு இப்ப என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளை அப்படியே தூக்கிட்டு இங்க வரணும் எனக்கு f இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள g ஓவர் 4m m நாட் எனக்கு g தெரியும் படித்திறனை கண்டுபிடிக்கலாம் m அலகுகள திணிவு கேள்வியில கொடுத்திருப்பான் f காணலாம் இப்ப நான் ப்ராக்டிக்கல் செய்ய போகிற நோக்கம் இதுதான் எக்ஸ மாத்தி மாத்தி y அளந்து கிராஃபுக்கு கண்டுபிடிக்க போறோம் இதான் நோக்கம் இது வரைக்கும் கழிச்சது ஓகேவா நான் ப்ராக்டிக்கல சொல்லாம எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் நிக்கிற ஈஸிக்காக ஒழுங்கப்படுத்தி இருக்கேன் இது ஓகேவா குட் முக்கியமான பாயிண்ட் இதுதான் இப்படிதான் இதுதான் செய்ய போறேன்னு சொன்னா இனி என்ன செய்யணும் இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும் யோசிப்போம் சரி எனக்கு விளங்கி போயிடுது பிள்ளைகள் இதான் செய்யப்போம் அப்ப இனி இதை செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப் இதை செய்ய என்ன செய்யணும் நான் இப்ப சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல சொன்னேன்னு சொன்னா எம்முக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மெஷர் பண்ணுவோம் இப்ப எனக்கு விஷயம் வாங்கி போட்டு இந்த எம்ம மாத்த பரிவு நிலம் மாறும் இப்ப இந்த பரிவு நிலத்தை அளக்குறதுன்றதான் பெரிய ஸ்டெப்பு சரியா பிள்ளைகள் இப்ப இந்த பரிவு நிலத்தை அளக்குறதுன்றதான் பெரிய ஸ்டெப் நான் அதையும் சொல்லித்தரேன் பாருங்க நான் இது வரைக்கும் கதைச்ச எல்லாத்துக்குள்ளேயும் கொஸ்டின்ஸ் வருமா ப்ராக்டிக்கல் நாங்க எப்படி செய்ய போறோம்னு சொன்னா எம்ம மாத்தி எல்லாம் மாத்தப்போம் நீங்க வேறு எதையும் மாத்தேல அது அப்ப எக்ஸ் யாரு ஒய் யாரு சார்மாரியார் பிள்ளைகள் சார்மாரி நாங்க யார மாத்திரமோ அவரு சாரா மாறி நாங்க யார மாத்திரமோ அவர் எக்ஸ் அப்ப அவரு சாரா மாறி அவர் யாரையுமே சார்ந்து மாறல சார் மாறியாரு எக்ஸச்ச மாத்த அவரை சார்ந்து யார் மாறுறாரோ அவர் சார் மாறி சரி இந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணுவான் அதை விட முக்கியமான ஸ்டெப் கேட்பான் எம்முக்குரிய ஒரு குறிப்பிட்ட இழுவைக்குரிய நீளத்தை எப்படி மெஷர் பண்ணுவீங்க ஒரு குறிப்பிட்ட நீளத்தை எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னு கேட்பான் சொல்லித்தரேன் நீங்க வாங்க முதல்ல நீங்க வெளியில் இந்த ஸ்கூல்ல பார்த்தாக்களுக்கு கட்டாயம் ஞாபகம் நிற்கும் பிரச்சனை நான் சொல்றேன் முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது திணிவை வச்சுட்டு ஓகேவா இந்த பாலக்கட்டைகளை நீங்க பக்கத்துல கொண்டு வைங்க இந்த பாலக்கட்டைகள் என்ன செய்யுங்க சொன்னா பிள்ளைகள் பக்கத்துல கொண்டு வைங்க பாலக்கட்டைகளை பக்கத்துல வைங்க கொஞ்சம் விளங்கணும்ன்றதுக்காக பெருசாக்குறேன்னா பாலக்கட்டைகளை இப்படி பக்கத்துல கொண்டு வைங்க வச்சுட்டு சில ஸ்கூல்ல வந்து 2 பாலக்கட்டையை விழுத்துற மாதிரியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு வந்து ஒரு பாலக்கட்டையை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு மெட்ட பாலக்கட்டையை விழுத்துற மாதிரியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது பிரச்சனை இல்லை இப்போ பாலக்கட்டைகளை அருகருகே வைத்து அதன் நடுவே ஒரு கடதாசி ஓடியை வைத்து ஓகேவா அதன் நடுவே ஒரு கடதாசி ஓடி மீன்ஸ் ஒரு பேப்பர் பீஸ் பிள்ளைங்களா கடதாசி ஒரு பெரிய ஓடியில ஒரு சின்ன பேப்பர் பீஸ் என்னது கடதாசி ஓடி சரியா ஒரு கடதாசி ஓடியை வச்சுட்டு சரியா இசைக்கவியை அதிரச் செய்து அந்த இசைக்கவியை நீங்க சுரமானிப்பட்டிக்கு மேல கொண்டு வந்து வைக்கணும் சுரமானிப்பட்டிக்கு இதை கேள்வி எப்படி கேட்பான்னு சொன்ன கிட்டல கேட்டுருந்தவன் நீங்க சுரமானிப்பட்டியில தொடுற மாதிரி வைப்பீங்களா சுரமானிப்பட்டிக்கு கொஞ்சம் மேலேயா வைப்பீங்களா அல்லது இலைக்கு கிட்ட வைப்பீங்களா கேள்வியை பாருங்க பிள்ளைகள் இலைக்கு கிட்ட வைப்பீங்களா சரியா இதான் சுரமணிப்பட்டின்னு சொன்னா சுரமணிப்பட்டிக்கு மேலேயே வைப்பீங்களா கிட்டையா வைப்பீங்களா அல்ல இலைக்கு பக்கத்துல வைப்பீங்களா எங்க வைக்க வேணும்னு சொன்னா நாங்க சுரமணிப்பட்டிலாம் வைப்போம் ஏன்னு சொன்னா அப்பதான் அதிக அளவு சக்தி பரிமாற்றப்படும் நீங்க நிறைய சக்தியை பரிமாற்ற வேணும்னு சொன்னா இப்ப நீங்க வழியில வச்சா சக்தி பரிமாற்றப்படாதா அந்த பெட்டிக்கு கொஞ்சம் மேலேயா வச்சா சக்தி பரிமாற்றப்படாதான்னு சொல்லி கேட்டா பரிமாற்றப்படும் ஆனா கொஞ்சம் குறைவா இருக்கு உங்களுக்கு நிறைய சக்தி பரிமாற்றப்படையக்குள்ள நல்ல பெரிய வீச்சத்தோட அதிரும் எவ்வளவு பெரிய வீச்சத்தோட அதிருதோ அவ்வளவுக்கு நல்லா உங்களால ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கொள்ளே அப்ப நீங்க வைக்க வேண்டிய இடம் சுரமணிப்பட்டிக்கு மேல ஓகேயா
சுரமானிப்பட்டியின் மீது வைத்து ஒரு பாலக்கட்டையை நிலையா வச்சுட்டு மற்றவரை சற்று விலத்தி அசைச்சு கொண்டு போக, மற்றவர் என்ன சொன்ன பிள்ளைகள் சற்று விலத்தி அசைச்சு கொண்டு போக ஒரு நிலையில அடிப்படை அதிர்வு வந்தோன்னும் இந்த கடதாசியோடு எனக்கு என்ன செய்யும்னு சொன்னா தூக்கி வீசப்படும் நிலைமையை பெறுதல். எனது கடதாசியோடி தூக்கி வீசப்படும் நிலையை பெறுதல். தூக்கி வீசப்படுதுன்னு சொன்னா அங்கே அவர் பறிவடைகிறாரு. என்ன பண்றாரு? அங்கே அவர் பறிவடைகிறார். அப்ப அந்த டைம்ல தூக்கி வீசப்படுற கணத்துல வார அந்த நீளம் தான் பறிவு. நான் சொன்ன வேர்ட் முக்கியமா பாலக்கட்டைகளை அருகருகே வைத்து, இந்த வேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கவா. பாலக்கட்டைகளை அருகருகே வைத்து, முக்கியமான வேர்ட்ஸா, பாலக்கட்டைகளை அருகருகே வைத்து ஒரு பாலக்கட்டைகளை அருகருகே வைத்து இசைக்கவியை அதிர செய்து ஓடுற பாலக்கட்டைகளை அருகருகே வைத்து கடதாசியோடியை அந்த பாலக்கட்டைகளுக்கு இடையில இருக்கிற இலையில வச்சுட்டு இசைக்கவியை அதிர செய்து சுரமானிப்பட்டி மீது வைத்து ஒரு பாலக்கட்டை நிலையாக வைத்துக் கொண்டு மற்றதை நீங்க அசைச்சு கொண்டு போய்க்கல ஒரு நிலையில அந்த கடதாசியோடி தூக்கி வீசப்படுற நிலையை பெறவரும். இதுதான் பரிவை பெற்றுக்கொள்றதுக்கான சந்தர்ப்பம். இவ்வளவும் புலங்கதா பிள்ளை? இவ்வளவும் ஓகேண்டா ஒருக்கா ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளவும் ரைட்டா? அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொரு கொஸ்டின் கேட்பான். எப்படி மீட்டனை கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா வெளிக்காட்டு வேணுமா? ஜியின் கீழ் 4 மடங்கு படித்திறன் தர M0 into ஸ்கொயர் ரூட். இதை நீங்க வெளிக்காட்டுனா சரி. ஒரு 2 மினிட்ஸ் ஆரம்பிச்சு மார்க் பண்ண மாட்டா மார்க் பண்ணுங்க. ஓகே, அதிர்ற நீளத்துக்கும் மீடனுக்கும் இடையிலான தொடர்பை வாய்ப்பு பார்க்கிறது. ஓகே, அப்படி தொடர்பை வாய்ப்பு பார்த்து இது மீசி பெக்டிகல் தான் பிள்ளைகளா. இது இப்ப டப்புன்னு முடியும் பாருங்க. என்னென்ன செய்ய போறோம்னு சொன்னா அதே மாதிரி ஒரு சுரமானி போட்டுடுங்க. ஒரு சுரமணி போட்டு எடுத்துட்டு இங்க நாங்க என்னத்தை மாத்த போறது இல்லைன்னு சொன்னா இதுல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற இவற்றை நிறைய மாத்த போறது இல்லை. இந்த எம்ம மாத்த போறது இல்லை. அவர் அப்படியே வச்சிருந்துட்டு நாங்க இங்க இன்னொரு விளையாட்டு காட்ட போறோம்னு சொன்னா வேற வேற மீன்றனை எடுக்க போறோம், வேற வேற இசைக்கவே எடுக்க போறோம். இப்ப இசைக்கவே எடுத்த பிள்ளைகள் அங்க பாருங்க சொல்றேனே, இவர் பரிவடையக்குள்ள வார நீளத்தை எல் என்று வைக்கிறார். அவர் என்னவா இருப்பார்? λ/2 வந்து எல்லா இருப்பாருன்னு சொன்னா λ எனக்கு 2L இருப்பார். இதை வச்சுட்டு V7 F λ போடைக்குள்ள பிள்ளைகள், V7 F λ போடைக்குள்ள விக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும் பிள்ளைகள். அதுல பிரச்சனை இல்லை தான். என்ன வரப்போகுது? V4 F பதிலா 2L போடைக்குள்ள இந்த வேலை இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா மீன்றனை மாத்தி அப்ப யாரை மாத்த போறேன்னு பிள்ளைகள்? நான் நீங்க மீன்றனை மாத்த போறேன். நீங்க நான் யாரை மாத்த போறேன் பிள்ளைகள் பாருங்க,
யாரை மாத்த போறோம் பிள்ளைகள்? மீன்றனையும் மாத்த போறேன். இப்ப மீன்றனை மாத்தி மாத்தி இந்த இசைக்கவியை மாத்தி மாத்தி சரியா பிள்ளை? இங்க வர இந்த இசைக்கவியை மாத்தி யாரை மாத்த போறனோ அவர் எக்ஸ் அச்சுல, மீன்றனை மாத்தி மாத்தி நீளத்தை அளந்து, சரியா பிள்ளை? நீளத்தை அளந்து அவற்றுக்கு இடையிலான தொடர்பு சரியா இருக்கான்னு செக் பண்ண போறோம். இங்க ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னு சொன்னா YH நான் எல்ல போட்டேன்னு சொன்னா L is equal to 1 இன் கீழ் 2F into V. சாரி 1 இன் கீழ் எல்லை நான் எல்லை மாத்தினேன்னு சொன்னா சாரி V இன் கீழ் 2F. ஓகே, அப்புறம் V இன் கீழ் 2F. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா L ஈக்குவல் டு V பை 2 இன்டூ 1 இன் கீழ் F. இங்க வரைவு என்ன மாதிரி வரைவணும்னு சொன்னா பிள்ளைகள், இங்க YHஆ எல்லையும் XHஆ 1 இன் கீழ் F ஐயும் வைக்கக்குள்ள அவற்றை வரைவு Y சமன் MX என்ற பட்டன் வருது. இது உண்மையா இல்லையான்றத நாங்க ப்ராக்டிகல் செய்து கண்டுபிடிக்க போறோம். இந்த பட்டன்ல தான் எனக்கு விஷயம் வருதான்னு சொல்லி ப்ராக்டிகல் செய்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப தியரியா என்ன எடுத்து வச்சுக்கணும் பிள்ளைகள், நாங்க இப்ப எனக்கு XHல 1 இன் கீழ் F ஐயும் YHல எல்லையும் எப்பனா இருந்தா எனக்கான வரைவு வந்து பிள்ளைகள் Y சமன் MX வருது. இது ப்ராக்டிகலாவும் வருதான்றதை செக் பண்ண போறோம். இந்த ப்ராக்டிகல் ஓகேவா, இது ப்ராக்டிகலாவும் வருதான்றதை செக் பண்ண போறது, அதுதான் இந்த ப்ராக்டிகல். அதை நான் எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னா வேற 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 இசைக்கவிகள் எடுக்கிறேன் பிள்ளைகள். அதே செட்டப் தானா, வேற 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 இசைக்கவிகள் எடுத்து ஓகேவா, வேற 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 இசைக்கவிகள் எடுத்து அதுக்குரிய நீளங்களை பரிவு நீளங்களை அளக்கிறேன். பரிவு நீளங்களை அளக்கிறேன். பரிவு நீளங்களை அளக்கிறேன். பரிவு நீளங்கள் அளந்து பரிவு நீளங்கள் அளந்து அதே பிறகு எனக்கு தேவைப்படுற YH வந்துட்டு XHஆ எனக்கு யார் இருக்கணும்னு சொன்னா 1 இன் கீழ் F இருக்கணும். XHஆ எனக்கு யார் இருக்கணும்னு சொன்னா 1 இன் கீழ் F இருக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யறேன், வேற 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 இசைக்கவிக்கு வேற வேற நீளங்களை வச்சுக்கொண்டு வேற வேற இசைக்கவிக்கு வேற 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 இசைக்கவிக்கு ஏற்ற மாதிரி பரிவு நீளங்கள் அளந்து அதுல இருந்து இசைக்க வேண்டிய தலைகள் பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டு வரைவை கீழே போறோம். வரைவை கீழைக்குள்ள எங்கள்கிட்ட இருக்கிற இந்த புள்ளிகளை பயன்படுத்தி கீழ வரைவு, இவரையும் 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 அப்படி அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி கீழ வரைவு, அதாவது 1 இன் கீழ் Fம் எல்லையும் நான் ஒரு வரைபா கீழைக்குள்ள அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தி கீழ வர வரைவும் Y சமன் MX என்ற பட்டன்ல இருக்குமா இருந்தா நான் வாய்ப்பு பார்த்து உண்மை. நான் சமன்பாடாக்க வச்சல, நான் வந்து தியரிட்டிக்கலாக்க வச்சதும் ப்ராக்டிகல் செய்து வாரதும் உண்மை. அவ்வளவுதான் கதை. ஸோ இதை கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள் அதே ஸ்டெப் தான். நிறைவு செய்ய மாத்தாம குறிப்பிட்ட ஒரு இசைக்கவி எடுத்து அதிர செய்து அதை இசைக்கவிக்கு மேல வைக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் இப்ப என்ன செய்யணும், இந்த பரிவு குழாய்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை கிட்ட கிட்டவா வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கடதாசி பீஸை வச்சுட்டு கடதாசி பேப்பர் வச்சுட்டு இசைக்கவியை அதிர செய்து சுரமானிப்பட்டிக்கு மேல வச்சுட்டு இசைக்கவிக்கு இடைப்பட்ட தூரத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா கூட்டி கொண்டு வரைக்குள்ள ஒரு கட்டத்துல எனக்கு என்ன செய்யும்னு சொன்னா இந்த கடதாசியோடி தூக்கி வீசப்படும், இந்த கடதாசியோட என்ன செய்யும் பிள்ளைகள், தூக்கி வீசப்படும் நிலையை பெற வேண்டும். என்ன செய்யணும், இந்த கடதாசியோடி தூக்கி வீசப்படும் நிலையை பெற வேண்டும். அப்படி பெறையக்குள்ள நான் இந்த நீளத்தை அளப்பனா இருந்தா அந்த நீளம் தான் பரிவணும். நான் இதை ஒரு இசைக்கவிக்கு செய்த மாதிரி ஒவ்வொரு இசைக்கவிக்கும் செய்து கண்டுபிடிக்கல. இதை வாய்ப்பு பார்க்கலாம். இவ்வளவுதான் இந்த ப்ராக்டிக்கல். ஸோ விளங்கினாருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இவ்வளவு விஷயம் கிளியரா விளங்கிட்டேன்னு சொன்னாருக்கா ஹண்டே பார்த்த 4 ப்ராக்டிக்கல். ஓகே ஓகே, அப்ப நீங்க இண்டே போய் வீட்டு என்ன செய்யணும்னு சொன்னா 4 ப்ராக்டிக்கலும் வர சக்சஸ் செய்யுங்க. சக்சஸ் நீங்க செய்யலாம் இல்லையா, ஒரு 2000ஆம் ஆண்டு இப்போ எடுத்து பாருங்க. 2000ஆம் ஆண்டுல இருந்து 2025 வரைக்கும் எடுத்து பாருங்க. ஏதாச்சும் கஷ்டமா வந்தா பாருங்க, ஒண்ணும் இருக்காது. இந்த நாளைக்கே நான் கதைச்ச விஷயத்துக்கு மட்டும் தான் இருக்கும் போது சக்சஸ் எடுத்து பாருங்க. சரியா? ஸோ ஓகே பிள்ளை, இந்த ஸ்ட்ரக்சர் சீரிஸ் ஒரு சவுண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிக்கல் 10 இருக்கு. இனிமேல் டைம் போட்டு அதை பார்த்து வர பிள்ளைகள். ஸோ உங்களுக்கு இதோட இந்த கிளாஸ் முடியுது. உங்களுக்கு இந்த சவுண்ட் ப்ராக்டிக்கல்
நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு வாட்ஸ்அப்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதை வச்சுதான் நான் அடுத்தடுத்த ப்ராக்டிகல் செய்வோமா வேணாமான்னு யோசிக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ஸோ இந்த ப்ராக்டிக்கல்ல தேவைப்படுற கொஸ்டின்ஸ் இது பாருங்க. நாளைக்கு விடிய வகுப்பு இருக்கு. என்ன பிரச்சனை சொன்னா பிள்ளை நாளைக்கு விடிய